வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கிணற்றுக்குள் ஏதோ தொபுக்கடீர் என்று விழுந்த சப்தம் கேட்க உள்ளே கூடத்திலும் அடுக்களையிலும் இருந்தவர்கள் எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு கொல்லை பக்கம் ஓடி வந்தார்கள். என்னாச்சு? உள்ள என்ன விழுந்தது? ஆள் ஆளுக்கு பதறினார்கள். உள்ளே எட்டி பார்த்ததில் தண்ணீர் தழும்பி குமிழ்களோடு ஆடிக்கொண்டிருந்ததே தவிர வேறொன்றும் தெரியவில்லை. பகவானே, யாராவது விழுந்துட்டாளான்னு தெரியலையே. ஏண்டா நாகோ, இறங்கி வேணா பாத்துறேண்டா. ஒண்ணும் இருக்காது பாட்டி. ஒண்ணும் இல்லாமையா இவ்ளோ பெருசுக்கு சத்தம் கேட்டது? பக்கெட் ஏதாவது கிணத்து சுவர்ல வச்சிருப்பேன். பூனைக்கு என்ன தள்ளி விட்டுருக்கும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டேய் ஹரி, நீ வேணா அந்த பாதாள கரண்டிய போட்டு பாரேன். பக்கெட்டா இல்லையான்னு தெரிஞ்சுடுறது. அம்மா சொல்ல ஹரி தோட்டத்து சாமான்கள் வைத்திருக்க மறைப்பக்கம் சென்றான். பாதாள கரண்டியோடு திரும்பி வரும்போது செம்பருத்தி புதரின் பின்னால் ஏதோ சப்தம் கேட்க அங்கு பார்த்தான். ஒரு மைனா உட்கார்ந்திருந்தது. சீக்கிரம் ஐயண்டா, பாட்டியின் குரல் கேட்டு வேகமாய் நடந்தான். நாகு பாதாள கரண்டியை உள்ளே இறக்கினான். நீருக்குள் துழாவி துழாவி எதை தேடுகிறோம் என்றே தெரியாமல் தேடினான். வீட்ல எல்லா தலையும் பத்திரமா தானே இருக்கு. எதுக்கும் எண்ணி பார்த்துடுறீ கமலா. பாட்டி மாட்டு பெண்ணுக்கு உத்தரவிட்டாள். தாத்தாவை தான் காணோம். ஒருவேளை அவர்தான் விழுந்துட்டாரோ? நாகு துழாவிக் கொண்டே சொன்னான். இருக்கும், பாட்டியோட தொல்லை தாங்காம விழுந்தாலும் விழுந்திருக்கலாம். ஹரி கிண்டல் அடித்தான். சும்மா இருடா. அம்மா அவனை அடக்க பாட்டி அடிக்க வந்தாள். பாதாள கரண்டியில் எதுவோ மாட்டிக்கொண்டது. நாகு கனம் உணர்ந்தான். கயிற்றை மெல்ல மேலே தூக்கினான். பக்கெட்டு தான், நான் சொல்லல. நல்ல காலம். பாட்டி பெருமூச்சு விட்டாள். இது ஓட்ட பக்கெட்டுனா வேண்டாம்னு மூலையில போட்டிருந்த பக்கெட் எப்படி கிணத்துக்குள்ள விழுந்திருக்கும்? அம்மா யோசனையோடு கேட்டாள். அதுக்கு போர் அடிச்சிருக்கும். எவ்வளோ நாள் மூலையிலேயே கிடக்கும் அதுவும். அதான் மெதுவா வந்து தான் தினம் தினம் கொஞ்சி விளையாடின கிணத்தை எட்டியாவது பார்ப்போமேன்னு வந்து உட்கார்ந்து பார்த்திருக்கும். விசக விசகா ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்திருக்கும். ஹரி சீரியஸாக சொன்னான். நாகு சிரிப்போடு அம்மாவை பார்த்தான். தாத்தா வேலையா இருக்குமா, எதுக்காவது எடுத்திருப்பார் ஓட்ட பக்கெட்டுன்னு தெரியாமையே. ஐயோ, போச்சு. சேமியா வறுத்துண்டிருந்த கரிஞ்சு போயிருக்கும். நாசமா போன பக்கெட். நேரம் காலம் தெரியாம விழுந்துண்டு. அம்மா பக்கெட்டை திட்டியபடி உள்ளே ஓடினாள். அவளை தொடர்ந்து ஒவ்வொருவராய் உள்ளே செல்ல ஹரிஹரன் செம்பருத்தம் புதரை திரும்பி பார்த்தான். சந்தியா கால அரை இருட்டில் அமைதியாய் இருந்தது அது. ஹரி உட்பக்கம் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு புதரை நோக்கி நடந்தான். கிட்டே போன மறு வினாடி கையை நீட்டி சடக்கென்று அதை இழுத்தான். ஐயோ, விடு விடு ஹரி, விட. கை வலிக்கிறது. படவா, நீ மட்டும் எப்படி பார்த்த என்ன? கையை உதறியபடி சிணுங்கிய ஸ்ரீதேவியை விஷம சிரிப்போடு பார்த்தான். வாசனை தெரிஞ்சது. என்ன வாசனை? கழுத வாசனை, வேற என்ன? உதைப்ப படவா. யாரை பார்த்து கழுதைங்கிற? நீ கழுத, உங்க அம்மா கழுத, அப்பா அடே அப்பா, மாமனார் மாமியார் மேல எவ்வளோ பாசம்! ஸ்ரீதேவி நாக்கை கடித்து கொண்டாள். வீணா, நீ என்ன வம்பு கிழுத்து வாயை பிடுங்குற பாத்தியா? யார் வம்பு கிழுத்தா? வாச வழியா வராம கொல்ல வழியா உள்ள வந்து எல்லாரையும் நீ வம்பு கிழுத்துட்டு பேச்சு வேறையா? எப்படி கண்டுபிடிச்ச? ஓட்ட பக்கெட்டுக்கு கால் முளைச்சு கிணத்துல விழுந்த தற்கொலை பண்ணிடுதே, அப்பவே புரிஞ்சு போச்சு நீதான்னு. கிணத்துல சாமான்களை தூக்கி போடுற புத்தி இன்னும் மாறலையா? சரி, உள்ள வா. ஆமா, எல்லாரும் வந்தாச்சா? ஒரே ஒரு கழுதை தான் பாக்கி இருந்தது, அதுவும் வந்தாச்சு. ஸ்ரீதேவி பொய் கோபத்தோடு அவன் முழங்கையில் வெடுக்கென்று கிள்ளினாள். கிள்றையா? ஹரி பதிலுக்கு அவளை கிள்ளப்போக உள்ளே ஓடினாள் அவள். நீ எப்படி வந்த? அதுவும் கொல்லை பக்கமா வர? பாட்டி விசாரித்தாள். இந்த வழியாத்தான் வரணும்னு உத்தரவு பாட்டி. யாரோட உத்தரவு? தோ இவன் உத்தரவு. வந்துட்டேங்கிறதுக்கு அடையாளமா பக்கெட்டை வேற கிணத்துல போட சொல்லி உத்தரவு. ஹரியை கை நீட்டி அவள் சொல்ல ஹரி கையை ஓங்கினான். பொய் சொல்றா பாட்டி. நீ சொன்னாலும் சொல்லி இருப்படா அப்பனே. லேசுப்பட்டவனா நீ? ஸ்ரீதேவி பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்து அவள் கழுத்தை கட்டி கொண்டாள். என்ன கல்யாண பொண்ணே, எப்படி இருக்க? பாட்டியின் கன்னத்தை தட்டி கேட்டாள். பாட்டி அந்த வயதிலும் அழகாக வெட்கப்பட்டாள். ஆமா, உன் மாப்பிள்ளை எங்க போயிட்டார்? ஆளை காணோம்.
காவேரி கரையில சைட் அடிச்சுருப்பார். கொள்ளு பேரன் கமெண்ட் அடிக்க அத்தனை பேரும் சிரித்தார்கள். தாத்தா பாட்டியின் சதாபிஷேகத்திற்காக அந்த குடும்பத்தின் உறவுகள் அனைத்தும் அங்கு ஒன்று திரண்டிருந்தது. விசாலம் பாட்டிக்கு 7 பிள்ளையும் 4 பெண்களும் பிறந்ததில் 3 பிள்ளையும் 4 பெண்களும் தான் தங்கினார்கள். 4 பிள்ளைகள் ஏதோ கடனுக்கு பிறந்தாற் போல நாட்கணக்கில் மூச்சு விட்டு விட்டு போய் சேர்ந்தன. 3 பிள்ளைகளிலும் நன்றாயிருப்பது 2 பேர்தான். 3வது பிள்ளை நாணுவுக்கு சித்த பிரம்மை. 14 வயசு வரையில் நன்றாகத்தான் இருந்தான். அதன் பிறகுதான் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்தவன் ஜுரம் என்று படுத்தான். ஜுர வேகத்தில் அடிக்கடி அலறினான். என்ன ஏது என்று விசாரிப்பதற்குள் எதுவுமே புரியாதவனாக பேந்த பேந்த விழித்தான். இன்று வரை காரணம் தெரியாமலேயே பைத்தியமாக இருக்கிறான். பார்க்காத வைத்தியம் இல்லை. வீட்டின் கோடியில் ஒரு அறையில் அவனது வாசம். ஆரம்பத்தில்தான் எல்லோரும் வருந்தினார்கள். இப்போது எல்லோருக்கும் பழகிவிட்டது. அமாவாசையோ பௌர்ணமியோ நெருங்கினால் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். மற்றபடி அசட்டு சிரிப்போடு பழைய சினிமா பாட்டுகளை பாடிக்கொண்டிருப்பான். புத்தகங்கள் என்றால் ஒருவித ஆசை. படிக்க தெரியாவிட்டாலும் கையில் அடுக்கி வைத்து கொண்டு படம் பார்ப்பான். சிவாஜி, ஜெமினி, நம்பியார் என்று அந்த கால நடிகர் நடிகைகள் மட்டும்தான் தெரியும். யார் படத்தை காட்டி கேட்டாலும் டக் டக் என்று அவர்களது பெயரை சொல்லிவிட்டு அவர்களது பாடல் ஒன்றையும் ராகத்தோடு பாடி காட்டுவான். வீட்டில் நிறைய பேர் இருந்தால் கூச்சப்பட்டு கொண்டு வெளியில் வரமாட்டான். அதே நேரம் தனித்தனியே யார் போய் பேசினாலும் பேசுவான், பாடி காட்டுவான். ஒட்டு மொத்த கூட்டம்தான் அவனுக்கு பயம். பாட்டியின் மற்ற 2 பிள்ளைகளும் சென்னையிலும் டெல்லியிலும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். பெண்கள் மூவருக்கும் நல்ல இடத்தில் திருமணமாகி தஞ்சையில் ஒருத்தியும் சென்னையில் ஒருத்தியும் இருக்க 10 வருட தாம்பத்தியத்திற்கு பின் கணவனை இழந்துவிட்ட மூத்த மகளும் அவளது 2 பிள்ளைகளும் தான் தற்சமயம் பாட்டியோடு இருந்து வீட்டுக்கும் வயதானவர்களுக்கும் காவலாக இருக்கிறார்கள். பாட்டியின் 2வது பிள்ளை வயிற்று பேரன்தான் ஹரி. CA படித்து கொண்டிருக்கிறான். தாத்தாவின் சகோதரி வழியில் 3ஆம் தலைமுறை பெண் ஸ்ரீதேவி. ஒரு குடும்ப விஷயத்தில் ஹரியும் அவளும் வெகு காலத்திற்கு பின் சந்தித்த நேரம் இருவர் மனமும் காதல் வயப்பட்டது. பெரியவர்களுக்கு அரசல் புரசலாக இது பற்றி தெரியும். யாரும் எதிர்க்கவில்லை என்றாலும் இரு குடும்பமும் திருமணத்தை பற்றியும் பேசவில்லை. அதற்குரிய வயது வந்த பின் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஹரி சென்னையில் CA பண்ணி கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி அதே சென்னையில் டாக்டருக்கு 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். இருவரும் சென்னையில் தான் இருக்கிறார்கள் என்றாலும் சந்திப்பது அபூர்வம்தான். படிப்பு, எதிர்கால லட்சியங்கள் என்று அவர்களது நேரம் வேறு எது பற்றியும் யோசிக்க முடியாது நகர்ந்து கொண்டிருந்தது. மாதத்திற்கு ஒரு முறை நேரம் கிடைத்தால் போனில் பேசிக்கொள்வதோடு சரி. காதல் என்பது அடிமனதில் வைர நீரோட்டம் போல அமைதியாக உறுதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விசேஷங்கள், திருமணம் என்றாலும் கூட இருவருக்கும் வர இயல்வது கடினம்தான். அல்லது யாராவது ஒருவர் வர மற்றவர் வர இயலாத நிலை ஏற்படும். இம்முறை தாத்தா பாட்டியின் சதாபிஷேகத்திற்கு வெகு நாட்கள் கழித்து அத்தனை குடும்ப உறவுகளும் கூடியிருந்தன. ஸ்ரீதேவி, ஹரி இருவரும் 1½ வருடத்திற்கு பின் சந்திக்கிறார்கள். இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கும் உணர்வு இருவரிடமும் இல்லை. தினமும் மனசுக்குள் பார்த்து பேசி பழகிவிட்டதால் பிரிந்திருக்கும் உணர்வு இல்லை. தாத்தா பாட்டியின் சதாபிஷேகத்திற்கு அவள் வருவாளா மாட்டாளா என்பது கூட உண்மையில் அவனுக்கு தெரியாது. கிணற்றில் ஏதோ விழும் ஓசை கேட்டதும் எல்லோரையும் போல அவனும் பதறியபடிதான் ஓடினான். உள்ளே மனிதர் எவரும் விழுந்து விடவில்லை என்று புரிந்ததும் நிம்மதியாயிற்று. அதே நேரம் வேறு என்ன விழுந்திருக்க கூடும் என்று யோசித்தவனுக்கு ஏனோ ஸ்ரீதேவியின் நினைவுதான் வந்தது. சின்ன வயதில் இதே திருச்சி வீட்டில் எவ்வளவோ விடுமுறை நாட்களில் இருவரும் ஒன்றாய் விளையாடியிருக்கிறார்கள். ஸ்ரீதேவிக்கு தண்ணீரில் தொபுக்கடீர் என்ற சத்தத்தோடு எதையாவது போடுவதென்றால் கொள்ளை ஆசை. காவேரி கரையில் அமர்ந்து கொண்டு கையில் கிடைக்கும் கற்களை வீசி வீசி எறிவாள். வீட்டுக்கு வந்தால் கிணற்றுக்குள் குடத்தையோ அல்லது டப்பாக்களையோ மரத்துண்டுகளையோ போட்டுவிட்டு அந்த தொபுக்கடீர் சத்தத்தின் இனிமையில் சிலிர்த்து போவாள். ஒரு நாள் போடுவதற்கு எதுவும் சாதனங்கள் கிடைக்காத நிலையில் யாராவது கிணத்து மேல உட்காருங்களேன், நான் தள்ளிவிடணும் என்று அடம் பிடித்து அழுது எல்லோரையும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருக்கிறாள். யார் எந்த சாமானை காணவில்லை என்றாலும் கிணற்றைத்தான் எட்டி பார்ப்பார்கள். பாட்டியின் பல் செட், அத்தையின் மூக்கு கண்ணாடி,
மாமாவின் மணிப்பர்ஸ், மாமியின் கோதாவரி குண்டு என்று நிறைய பொருட்கள் கிணற்றுக்குள் அவளால் போடப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நிறைய அடிகளும் வாங்கியிருக்கிறாள். சின்ன வயதில் அப்படி ஒரு குறும்பு. இன்னும் அந்த ஆசை விட்ட பாடில்லை. அவன் சந்தேகப்பட்டார் போலவே செம்பருத்தி புதரின் பின்னால் அவளது வெண்பாதங்கள் பளிச்சென்று தெரிய அப்போதைக்கு அவன் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் முகமும் மனமும் உப்பென்று மலர்ந்தது. 50-60 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த பெரிய அடுக்களை திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. பெண்களுக்கு உதவியாக ஆண்களும் அங்கே வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். ஹரி முருங்கைக்காயை ஒரு அளவு வைத்து கத்தியால் நறுக்கி கொண்டிருந்தான். அவன் அருகில் அப்பாவும் சித்தப்பாவும் கோஸும் கேரட்டும் நறுக்கி கொண்டிருந்தார்கள். இப்படி அளவு வச்சு நறுக்கின்றிருந்தா எந்த காலத்துக்கு முடியறது? அவியல் ஆனா போலத்தான். சித்தி கிண்டல் அடித்தாள். சிஏ படிக்கிறானோ இல்லையோ, எல்லாம் கணக்குதான். ஏண்டா ஹரி, அரை அடி ஸ்கேல் வேணும்னா கொண்டு தர சொல்லவா? அதுல இன்ச்சு கணக்கு இன்னும் துல்லியமா இருக்குமே. தேங்காய் துருவி கொண்டிருந்த பெரிய அத்திம்பேர் கேட்டார். காய் நறுக்கிறதுக்கே கணக்குன்னா உன்னை சமைக்க விட்டா உப்பு காரமும் கூட பௌதிக தராசுல அளந்துதான் போடுவ போல இருக்கு. இதனாகு. ஹரி எல்லோரையும் புன் சிரிப்போடு ஒரு முறை பார்த்தான். என்ன வேணா கிண்டல் பண்ணி கொள்ளுங்கள் என்பது போல. புருஷ குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து என்னமோ பண்ணின்றிருக்கு. இந்த பொண்கள் எல்லாம் எங்க போச்சு? டாக்டர் அம்மா தானுவை செக் பண்ணிட்டு வரேன்னு போனா. யாரு, ஸ்ரீதேவியா? பின்ன வேற யாரு இங்க டாக்டர்? பாட்டி பெருமூச்சு விட்டாள். அவனுக்கு எங்கே இருந்து குணமாறது? ஆயுள் முழுக்க அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். என்னமோ அவளுக்கு ஒரு அல்ப ஆசை. சின்ன வயசுல இருந்து நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து தானு மாமாவை சரி பண்றேனா இல்லையா பாருங்கோன்னு சொல்லின்னு இருப்பாளே. யார் கண்டா? குணமடையாதுன்னு ஏதாவது உண்டா என்ன? இவன் மூலமா அவனுக்கு சரியாகணும்னு இருந்தா சரி ஆகட்டுமே. சித்தி சொல்ல சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவ ஹரி அதை கலைத்தான். ஏன் தாத்தா, உன் பாட்டு கேட்டு எவ்வளோ நாளாச்சு? ஏதாவது ஒரு கீர்த்தம் பாடுறது? குரல் நடுங்கிறதுடா, வயசாகல எனக்கு. தாத்தா மறுத்தார். அப்படி என்ன வயசாயிடுத்து? சும்மா பாடுங்கோ தாத்தா, நடுங்கிண்டே பாடுறதுதான் இப்போ ஃபேஷன். தாத்தா குரலை சரி செய்து கொண்டு லேசான குரலில் ஹம் பண்ணிவிட்டு பாட ஆரம்பித்தார். மதுர மதுர மீனாட்சி, மதுராபுரி நிலையே. ஆஹா என்றான் ஹரி. தாத்தாவின் பாட்டை அனைவரும் ரசித்து கேட்டார்கள். சென்ற முறை ஹரி வந்தபோது மகாராஜபுரம் சந்தானத்தின் கேசட்டுகள் நிறைய வாங்கி கொடுத்து விட்டு போயிருந்தான். தாத்தா சந்தானத்தை போலவே இழைய இழைய பாடினார். என்ன சொல்லு, இந்த பாக்கியஸ்ரீ ராகத்துக்கு ஒரு தனி அழகும் உருக்கமும் உண்டு. லலிதா பாக்கியஸ்ரீயில் ஏதாவது சினிமா பாட்டு தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். சித்தப்பா பெண் லலிதாவை தாத்தா கேட்டார். லலிதா யோசித்துவிட்டு உதட்டை பிதுக்கினாள். தாத்தா ஹரியை பார்த்தார். கண்களே கண்களே, காதல் செய்வதை விட்டு விடுங்கள். ஹரி பாடிய அதே நேரம் ஸ்ரீதேவி உள்ளே வந்தாள். அவனை முறைத்து பார்த்தாள். உதைப்ப என்றாள். அனைவரும் கொல்லென்று சிரித்தார்கள். ஏண்டா சோகமா பாடுற? அவ கோச்சுக்கிறாப்பார், வேற ஏதாவது பாடேன். பாடிட்டா போச்சு. ஹரி காதில் ஒரு கையை வைத்து கொண்டு மற்றொரு கையை ஸ்ரீதேவியை நோக்கி நீட்டியபடி பாட ஆரம்பித்தான். நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. அடப்பாவி, அதெல்லாம் இங்க வேண்டாம், எழுந்து போடா. பாட்டி கத்த சிரிப்பலை அதிகரித்தது. நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகுதே. ஸ்ரீதேவி பதிலுக்கு பாடினாள். இதென்ன ராகம் சொல்லுங்களேன் பார்ப்போம் என்றாள். ஆள் ஆளுக்கு அந்த பாட்டை முனகிவிட்டு ராகம் கண்டுபிடிக்க முயல. தாத்தா சண்முக பிரியா என்று சரியாக சொல்ல சினிமா பாட்டுக்கு ராகம் கண்டுபிடிக்கும் விளையாட்டு சூடு பிடிக்க ஆரம்பித்தது. சமையல் வேலை விளையாட்டாகவே சிரமமின்றி முடிந்தது. பாட்டியின் மாட்டு பெண்களும் பரிமாற எல்லோருமே சாப்பிட அமர்ந்தார்கள். தானு மாமாவை சாப்பிட உட்கார வைக்கலையா? ஸ்ரீதேவி கேட்டாள். அவனுக்கு வசந்தா ரூம்ல கொண்டு போய் சாதம் போட்டுருவா. ஏன் இங்க சாப்பிட்டா என்ன? அமர்க்களம் பண்ணுவான். வேண்டாம். இப்படி ஒதுக்கி ஒதுக்கித்தான் அவர் குணமாகவே இல்லைன்னு தோன்றது. என்ன அமர்க்களம் பண்றாருன்னு நான் பார்க்கறேன். ஸ்ரீதேவி எழுந்தாள். தானுவின் அறைக்கு போய் அவனை அழைத்து வந்து தன் அருகில் இருந்த இலையில் அமர வைத்து கொண்டாள். தானு அசட்டு சிரிப்போடும் ஒருவித லஜ்ஜையோடும் எல்லோரையும் பார்த்தான். எல்லோரையும் யார் யார்னு தெரியறதா தானு மாமா? ஸ்ரீதேவி கேட்டாள். அது யாரு?
வசந்தா, அது. ராகவன், தோ அது. லலிதா. ஸ்ரீதேவி ஒவ்வொருவராய் சுட்டி காட்டி கேட்க தானு கூச்ச பார்வையோடு சொன்னான். வெரி குட், எல்லாரையும் கரெக்டா சொல்லிட்டேளே, அப்புறம் ஏன் தானு மாமா ரூம்லயே அடைஞ்சு கிடக்கேள்? எல்லாரோடையும் ஜாலியா பேச வேண்டியது தானே? மாட்ட, உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். சரி பேசு, உனக்கு என்ன வேணும்? எம்ஜிஆர் பார்க்கணும். அவரை பிடிக்குமா? ஆ, சிவாஜி ஜெமினி கூட பிடிக்கும். ஏதாவது பாட்டு பாடேன். வாராய் நீ வாராய். தானு சட்டென்ற ராகத்தோடு மந்திரி குமாரி பாடலை பாடினான். ரஜினி பிடிக்காதா தானு மாமாக்கு? யாரு ரஜினி? டிவி பார்க்கறது இல்லையா? எங்க, பழைய படம் தான் பார்ப்பேன். 30 வருஷத்துக்கு முந்தைய நடிகர்களை மட்டும்தான் தெரியறது. எவ்வளோ தரம் சொல்லி கொடுத்தாலும் இப்போதையவா பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறார், பார்க்கவும் மாட்டேங்கிறார். பாட்டி குறைபட்டு கொண்டாள். தானோ இலையை சுற்றி சாப்பாட்டை இறைத்தபடி ஏனோ தானோ வென்று சாப்பிட்டான். என்னடா இப்படி இறைக்கிற, கீழே இறைக்காம சாப்பிடேன். வசந்தா தம்பியை அதட்டினாள். தானு நிமிர்ந்து அவளை முறைத்து பார்த்தான். அடுத்த வினாடி ஒரு உருண்டை சாம்பார் சாதத்தை உருட்டி வசந்தாவின் முகத்தை நோக்கி விட்டெறிந்தான். தண்ணீர் டம்ளரையும் தட்டி கொட்டிவிட்டு சடக்கென்று எழுந்தான். கடவுளே, அவங்கிட்ட ஏண்டி வாயை கொடுக்கிற? அவன் எப்படியோ சாப்பிட்டுட்டு போறான். இதுக்குத்தான் அவனுக்கு அவன் ரூம்லயே வச்சு போட்டுடுறது. வேண்டாம்னா கேட்டையா? ஸ்ரீதேவியை வசந்தா அத்தை கடிந்து கொண்டாள். முகத்தை அலம்பிக் கொள்ள பின்பக்கம் சென்றாள். போனா போகட்டும், மற்றவாளை கவனிச்சு பரிமாறுங்கோ, ஹரி சொல்லிவிட்டு ஸ்ரீதேவியை பார்த்தான். அடுத்த வாய் சாப்பிட தோன்றாமல் அமர்ந்திருந்தாள் அவள். மறுநாள் சதாபிஷேகம் என்பதால் வேலைகள் தலைக்கு மேலே இருந்தன. மளிகை சாமான்களும் காய்கறிகளும் பழங்களும் வாழை இலை கட்டுகளும் வந்திறங்க ஆளுக்கொன்றா எடுத்து உக்கிரான உள்ளில் கொண்டு போய் வைத்தார்கள். இனிமே ஏதாவது வேலை இருக்கா? வெளி வேலை எதுவும் இல்லை, உன் வேலைதான், நாங்க பார்த்துக்கிறோம், அம்மா ஹரிக்கு பதில் சொன்னாள். ஹரி ஸ்ரீதேவியிடம் வந்தான். உச்சி பிள்ளையார பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாம், வர்றையா? போலாமே, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஸ்ரீதேவி உடை மாற்றிக்கொண்டு கேமராவையும் எடுத்து கொண்டு வந்தாள். ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். பிள்ளையாரை தரிசித்துவிட்டு கம்பி தடுப்புக்கு வெளியே வந்து பாறையில் அமர்ந்து கொண்டார்கள். காற்று சிலீர் என்று வீசியது. தூரத்தில் ஸ்ரீரங்கத்து கோபுரமும் வெள்ளி படுகையாய் காவேரி ஆறும் தீப்பெட்டிகளாய் வீடுகளும் கட்டிடங்களும் தெரிய சற்று நேரம் மௌனமாக அந்த இயற்கையை ரசித்து பார்த்தார்கள். ஸ்கூல் படிக்கும் காலத்தில் புத்தகத்தையும் பாக்கெட் ரேடியோவையும் எடுத்துக்கொண்டு இந்த பாறையில் வந்து அமர்ந்து விடுவாள். மேலிருந்து விரிந்த காட்சியாய் தெரியும் இயற்கையை ரசித்தபடி மெல்லிய ஒலியில் பாட்டு கேட்டுக்கொண்டும் படிப்பாள். எத்தனை நாள் லீவு போட்டிருக்க நீ? ஹரி மௌனத்தை கலைத்தான். 1 வாரம் காலேஜ் லீவு தான், அதுக்கப்புறம் நான் 1 வாரம் லீவு போட்டிருக்க. மிலேனியத்துக்கு இங்க இருக்கணும்னு ஒரு ஆசை. இங்க தான் எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு சேர்ந்து இருக்கணும்னு தாத்தாவும் லெட்டர் போட்டிருந்தாரே. அப்புறம் என்ன, நீயும் தானே இருக்க போற? நான் போயிட்டு திரும்பியும் வருவேன், நடுவில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்ரீதேவி அவன் இடுப்பை கிள்ளினாள். போனா உதைப்பேன். நாய, இன்னும் இடுப்பை கிள்ற பழக்கம் போகலையா? ஹரி சிரித்தான். உன்னை பார்த்துட்டா எல்லா பழக்கமும் வந்துவிடுறதே, என்ன செய்ய? எனக்கு கூட உன்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோன்றது, கொடுக்கட்டா? அவ்வளோதானே, நான் ரெடி. இங்கேயே இப்பவே உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்? அவள் எழுந்து நிற்க ஹரி சுற்றம் முற்றம் பார்த்தான். தாயே, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, உட்கார்ந்து தோல. ஸ்ரீதேவி சிரித்தபடி அமர்ந்தாள். அதான பார்த்த, நீயாவது அவ்வளோ தைரியம் உனக்கேது? இந்த கிண்டலுக்கெல்லாம் வட்டி போட்டு பின்னாடி மொத்தமா கிடைக்கும் பார். யாராவது வேண்டான்னு வாளா? அதை விடு. தானுவை டெஸ்ட் பண்றியே, எந்த நம்பிக்கையில அவர் குணமாகிற சான்ஸ் இருக்குன்னா? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இருந்தாலும் நம்பிக்கையோ முயற்சியோ தப்பில்லையே. மாமாக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த காரணம் மட்டும் தெரியல, அந்த காரணம் மட்டும் தெரிஞ்சிட்டா ட்ரீட்மெண்ட் சுலபமா இருக்கும். நானும் இங்க வரும்போதெல்லாம் மாமாவோட பேசி பார்க்குறேன். ஒரு பிடியும் கிடைக்க மாட்டேங்கிறது. 30 வருஷத்துக்கு மேல ஆறது. அவர் இப்படி ஆகி இப்ப போய் அடியும் முடியும் தேட ஆரம்பிச்சா கிடைக்குமா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இது ஒரு முயற்சி தான ஹரி. மாமாவும் எல்லோரையும் மாதிரி இருக்க மாட்டாராங்கிற நப்பாசைதான். ஏன் உனக்கு இது வீண் முயற்சின்னு தோன்றதா? அப்படி இல்லை, ஆனா உண்மையை சொல்லணும்னா தானு சித்தப்பா விஷயத்துல இனிமே அவருக்கு சரியாகும்னு தோணல. பட் நீ ஜெயிச்சா நிச்சயமா எல்லாரும் சந்தோஷப்படுவோம்.
ஒவ்வொரு முறையும் இங்க வரும்போதெல்லாம் மாமாவோட உடல்நிலை, ரத்த அழுத்தம், அவரோட மனநிலை, முக்கியமா எதை பத்தி எல்லாம் ஆர்வமா பேசுறார், எதுக்கு கோபப்படுறாருன்னு எல்லாம் நோட் பண்ணிண்டு எனக்கு தெரிஞ்ச மனநோய் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்றேன். அவளோட அட்வைஸ் படிதான் மாமாக்கு மெடிசன் கொடுக்கறேன். ஒரு முறை மாமாவை சென்னைக்கு கூட்டிண்டு போனா நல்லா இருக்கும். ஆனா தாத்தா பிடிவாதமா இருக்கார். வேண்டவே வேண்டாங்கிறார். விட்ரு ஸ்ரீதேவி, அவன் நன்னாக மாட்டான். இப்படியே அவன் காலம் கழிஞ்சுடட்டும், விட்டுருங்கிறார். ஹரி பெருமூச்சு விட்டான். ஸ்ரீதேவி வீண் முயற்சி எடுப்பதாகத்தான் அவனுக்கும் தோன்றியது. 30 வருடத்திற்கு மேலாக முழு பைத்தியமாக மன வளர்ச்சியின்றி இருக்கும் ஒருவனை குணப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கும் என்று அவனுக்கும் தோன்றவில்லை. எல்லோரும் நன்றாக இருக்கையில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் பின்னமாக இருப்பதென்பது வருத்தத்திற்குரிய விஷயம்தான் என்றாலும் விதியை மாற்ற யாரால் முடியும்? என்ன யோசனை? ஸ்ரீதேவி கேட்டாள். ஒன்றும் இல்லை, இந்த உலகம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. சில நேரம் வாழ்க்கை பயமா கூட இருக்கு. என்ன பயம்? எத்தனை விதமான வியாதிகள், எத்தனை விதமான மருந்துகள், யாருக்கு எப்போ என்ன ஆபத்து ஏற்படும்னு சொல்ல முடியல. ஒரு மனுஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து மறையறங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? பின்ன மனுஷ வாழ்க்கைங்கிறது ரிஸ்க் தானே. அதானே பிறவா வரம் வேண்டும்னு பாடி வச்சா. நீ ஒரு முறை ஜிஹெச்சுக்கும் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கும் போய் பார். எத்தனை பேர் சாவோட போராடின்னு இருக்கான்னு தெரியும். கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவனை பார்த்தா நிறைய கேள்விகள் கேட்கணும். ஏன் எதுக்குங்கிற கேள்விகள் ஏராளமா இருக்கு அவங்க கிட்ட கேட்க. கெட்டவா நிறைய பேர் எந்த பிரச்சனையும் இல்லாம ஏராளமான பணத்தோட சௌக்கியமா சந்தோஷமா நாளொரு குற்றமும் பொழுதொரு கெடுதலுமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது சாதாரண அப்பாவி மனுஷாளுக்கு ஏன் அடுத்தடுத்து தொல்லைகள்? புயல் அடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் வெயில் அடிச்சாலும் கஷ்டமும் மரணமும் ஏழைகளுக்குத்தான். ஏன் அப்படி? 18லயும் 20லயும் சிலர் அகாலமா சாக ஒரு பிரயோஜனமும் இல்லாம பைத்தியமாவும் படுத்த படுக்கையிலும் சிலர் ஜனமா வாழ்ந்துருக்கா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படி நிறைய கேள்விகள் பதில் இல்லாம இருக்கு. எனக்கும் கூட சில கேள்விகள் இருக்கு. ஸ்ரீதேவி சிறிய கூழாங்கல் ஒன்றை எடுத்து இலக்கின்றி கீழே எறிந்தவாறு சொன்னாள். என்ன? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எதனால இவ்வளோ கேள்விகள் உனக்குள்ள? வேதாந்தம் எல்லாம் பேசுற அளவுக்கு என்ன நடந்தது? இப்படி நிறைய கேள்விகள். ஹரி அவள் காதை பிடித்து திருகினான். எழுந்திரு போகலாம் என்றபடி எழுந்தான். பாட்டி தாத்தாவுக்கு என்ன பிரசன் வாங்கின ஹரி? நீ என்ன வாங்கின? என்கிட்ட ஏது நிறைய பணம். என் பேக்கெட் மணி சேவிங்ஸ்ல தாத்தாக்கு சில புக்ஸும் பாட்டிக்கு ஒரு நல்ல ஷாலும் வாங்கினேன். நானும் அப்படித்தான். தாத்தாக்கு கொஞ்சம் கேசட்ஸ், பாட்டிக்கு கொஞ்சம் பூஜை ரூம் சாமான்கள். தாத்தா பாட்டியோட இத்தனை வருஷ வெற்றிகரமான தாம்பத்தியத்துக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிற? அண்டர்ஸ்டாண்டிங். பெண் உரிமை ஆண் உரிமைன்னு எந்த வார்த்தைகளுக்கும் தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காததுதான். தனக்கு என்ன முடியும், தன்னோட கடமை என்ன, லிமிட் என்னன்னு 2 பேரும் கிளியரா தெரிஞ்சு வச்சுட்டு தான் வெற்றிக்கு காரணம். வேற என்ன? கரெக்ட். ஆனா ஒரு சந்தேகம். என்ன? பெண் உரிமைங்கிற வார்த்தை தப்புன்றையா? பெண் உரிமை பேசுறது அபத்தம்ங்கிறையா? யார் சொன்னா அப்படி? பெண் உரிமைங்கிற விஷயத்தை சிலர் அபத்தமா ஆக்கிண்டு வரதைத்தான் என்னால் ஒத்துக்க முடியல. புரியும்படியா சொல்ல? 10 நாள் இங்க தானே இருக்க போறோம். விலாவாரியா இதை பத்தி பேசுவோம். இப்ப நாழி ஆயிடுத்து. பசிக்கு வேற ஆரம்பிச்சாச்சு. அவர்கள் மலை இறங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தபோது தானுவின் அழுகையும் கத்தலும் சத்தமாக கேட்க என்ன ஏது என்று புரியாமல் ஸ்ரீதேவி உள்ளே ஓடினாள். தானு தன் அறையில் இருந்த எல்லா சாமான்களையும் வீசி வீசி எறிந்து கொண்டிருந்தான். மாட்ட போ, வேண்டாம் போ என்று எதற்கோ கத்தி கொண்டிருந்தான். இப்ப வாய் மூடாட்டி கொன்னுடுவேன் படவா. பாட்டி பதிலுக்கு அவனை மிரட்டி கொண்டிருக்க மற்றவர்கள் சுற்றி நின்று அவனை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள். என்னாச்சு? ஸ்ரீதேவியின் குரல் கேட்டதும் வசந்தா திரும்பினாள். வாடிமா, எங்க போயிட்ட நீ? நீ இவனை டெஸ்ட் பண்றதும் போதும், இவன் படுத்துற பாடும் போதும். என்னாச்சுன்னு சொன்னா தானே? காலம்பர உன்னாட உட்கார்ந்து சாப்பிட்டான் இல்லையா? இப்பவும் அப்படித்தான் சாப்பிடணுமாம். இங்க சாப்பிட மாட்டானாம். காலம்பர பண்ணின கலாட்டா பத்தாதா? நீ 10 நாள் இருந்துட்டு போயிடுவ. அப்புறம் இவனோட நாங்கில்ல மல்லுக்கு நிக்கணும். வேண்டாத பழக்கத்தை எல்லாம் இனிமே இவனுக்கு சொல்லி கொடுக்காத நீ. தானு மாமா, என்ன கலாட்டா இது? ஸ்ரீதேவி அவன் அருகில் வந்து அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். உன் பேச்சுக்கா? தானு முகத்தை திருப்பிக் கொண்டான். என்ன வேணும் உனக்கு? உன் கூடத்தான் சாப்பிடுவேன். அவ்வளோதானே?
என் கூடவே சாப்பிடு. ஸ்ரீதேவி உள்ளே போய் ஒரு தட்டு எடுத்து கொண்டு வந்து அவன் அறையிலேயே தனக்கும் தட்டு வைத்து கொண்டு அமர்ந்தாள். உட்காரு மாமா. வசந்தா அத்தை போய் சாதம் கொண்டாங்கோ. என்னடி இது? இதான் வழி, போங்கோ. மாமா அங்க வந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கு, வராட்டா மாமா ஆர்ப்பாட்டம் பண்றார், வேற வழி. என்னமோ போ. இது எதுல கொண்டு போய் விட போறதோ. நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிடுவ. அப்புறம் என் பாடுதான் லோல் படும். வசந்தா அழுத்து கொண்டே போய் சாப்பாடு கொண்டு வந்து இருவருக்கும் பரிமாறினாள். தானு மாமா ஒருவித அசட்டு சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் ஸ்ரீதேவியை திரும்பி திரும்பி பார்த்தபடி சாதத்தை பிசைந்து அள்ளி அள்ளி அடைத்து கொண்டான். எங்கே ஸ்ரீதேவி போய் விடுவாளோ என்பது போல இடது கையால் அவள் கையை வேறு பற்றி கொண்டான். இப்படி பிடிச்சுண்டா நான் எப்படி சாப்பிடுறது? சரி சாப்பிடு. கையை விட்டான். சாப்பிட்ட பிறகும் கூட அவள் அந்த அறையை விட்டு செல்ல அனுமதிக்கவில்லை அவன். ஸ்ரீதேவி, நீ இங்கேயே இரு. சரி இருக்க. எங்கேயும் போகப்படாது. சரி போகல. நீதான் நல்ல ஸ்ரீதேவி. தோ இதெல்லாம் கெட்டது, மோசம். எம்ஜிஆரை கூப்பிட்டு டிஷ்யூம் டிஷ்யூம்னு அடிக்க சொல்றியா? சரி அடிப்போம். போங்க எல்லோரும். போடா. தானு எல்லோரையும் விரட்டிவிட்டு கதவை தடால் என்று சாத்தினான். கதவு சாத்தினா நான் போயிடுவேன். சரி சாத்தல. திறந்து வைத்தான். ஸ்ரீதேவி மாமாவுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து விட்டு படுக்க சொன்னாள். நீயும் இங்கேயே படுத்துக்கணும். சரி தூங்கு. கதை சொல்றியா ஸ்ரீதேவி? நீ ஏதாவது பாட்டு பாடேன். உன் பாட்டு கேட்டு எவ்வளோ நாளாச்சு? வாராய் நீ வாராய். எச்சில் தெறிக்க கணீர் என்று பாடினான். ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. எல்லாம் 4-5 வரிகள்தான். நிறைய பழைய பாட்டுக்கள் பாடியபடி கொட்டாவி விட்டவன் அரை மணியில் தூங்கப் போனான். ஸ்ரீதேவி மெல்ல வெளியில் வந்தாள். பைத்தியம் என்றாலும் அன்புக்கு ஏங்கும் அவன் ஏக்கம் அங்கே யாருக்கும் புரியவில்லை. புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. அவன் அந்த அறைக்குள் அடைந்து கிடப்பதுதான் இவர்களுக்கு சௌகரியம். தானு மாமாவுக்கும் எதுவும் தெரியாது. வசந்தா அத்தைதான் குளிப்பாட்டி விடுவாள். டாய்லெட் போனால் கூட அத்தை நீர் விட்டு கொடுத்தால் தான் கழுவிக்கொள்வான். இல்லாவிட்டால் நிக்கரை மாட்டிக்கொண்டு அப்படியே வந்து விடுவான். அத்தை பாவம், புருஷன் போன பிறகு அவளுக்கும் வேறு போக்கிடம் இல்லை. வயதான தாய் தந்தை என்ன இருந்தாலும் தம்பி ஆயிற்றே என்பதால் புலம்பினாலும் அவள்தான் இத்தனை வருடமாய் அவனை கவனித்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்தும் அக்காவை அவன் கொண்டாடி விட மாட்டான். அவளை பாடாய்படுத்துவான். எல்லாவற்றிற்கு மடம் பிடித்து சோதனை செய்வான். கோபம் தலைக்கேறினால் அவள் தலைமுடியை கொத்தாய் பிடித்து பலார் என்று முதுகில் அறைவான். அந்த சமயங்களில் எல்லாம் அத்தையின் பிள்ளை நாகு பிரம்பெடுத்து அவனை விளாசுவான். சனியன, எங்க அம்மாவைய அடிச்ச? செத்து தொலைய நீ. எதுக்கு இப்படி எல்லார் பிராணனையும் வாங்குற? கத்து கத்தென்று கத்தியபடி அடிப்பான் நாகு. அடிக்கட்டும் வேண்டும் அவனுக்கு என்பது போல் மற்றவர்கள் நகர்ந்து விடுவார்கள். தானுவின் உடம்பு முழுக்க நிறைய பிரம்பு தழும்புகள் இருக்கும். தானுவின் சாவுக்கு அந்த குடும்பம் வேண்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் பொய் இல்லை. ஸ்ரீதேவி அப்பாவும் அம்மாவும் படுத்திருந்த அறைக்கு வந்தாள். இத பார் ஸ்ரீதேவி, தானு விஷயத்துல இனிமே நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. அவன் குணமாகறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த காலத்துல அவங்க அப்பா அவனுக்கு பார்க்காத வைத்தியமா? எல்லா டாக்டரும் கைவிட்ட கேஸ் அவன். அவங்கிட்ட நீ எதுக்கு போற? பைத்தியம்னா அன்பு காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டம்மா சொல்றது? நீ காட்டுற அன்பினால் அவன் என்ன பாடுபடுத்துறான் பாத்தியோனோ? வசந்தாக்கு தான் கஷ்டம். மற்றவாள்லாம் வந்தமா போனமான்னு இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன? இன்னும் தூங்கலையா? கதவருகில் குரல் கேட்க திரும்பினார்கள். ஹரியின் அம்மாவும் சித்தியும் நின்றிருந்தார்கள். உங்க அம்மா சொல்றது சரிதான் ஸ்ரீதேவி. தானிக்கிட்ட அனாவசியமா போறது நல்லதில்லை. நாமெல்லாம் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போற விருந்தாளிகள். எங்களுக்கு மச்சினன் தான். அதுக்காக அவன் மேல கரிசனம் காட்டிண்டு உட்கார முடியுமா? அவன் தலையெடுத்து அவ்வளவுதான். சாகர வரை எப்படியோ இருந்து போகட்டும், உனக்கு என்ன? தவிர அவனை பத்தி நாங்க கேள்விப்படுற விஷயங்களும் அவ்வளோ நன்னா அல்ல. என்ன கேள்விப்பட்ட? ஸ்ரீதேவியின் தாய் வைதேகி ஆவலோடு கேட்டாள். நாகவும் அவன் பெண்டாட்டியும் படுத்துட்டு இருந்தப்ப ஜன்னல் ஓட்ட வழியா ஒரு நாள் பார்த்தானாம். அதை பத்தி என்ன தெரியும் இதுக்குன்னு? தெரியல, இருந்தாலும் பார்க்கணும்னு தோணி இருக்கே. அவன் பார்க்கறதை பார்த்துட்டு அவனை அடிச்சு உள்ள தள்ளி வெளியில தாழ்பா போட்டிருக்கா. வேற எந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, இது இருக்கும் போல இருக்கே. ஒன்றும் தெரியாதுன்னு நாம நினைச்சா இது ஓட்ட வழியா பார்க்கறது கேட்கவே பகீர்னு இருக்கு. புத்தி தெரிஞ்சவன் தப்பு பண்ணினா தட்டி கேட்கலாம். பைத்தியக்காரன் பண்ற தப்புக்கு யாரால தண்டனை கொடுக்க முடியும்?
அதுக்குத்தான் சொல்றேன், அவன் எக்கேடு கெட்டு போகட்டும் விடுன்னு. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு உன் கழுத்தை அவன் நெரிச்சு கொன்னா கூட சட்டத்துல அவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு தெரியாதா உனக்கு? நன்னா சொல்லிடி பார்வதி, நீ சொல்லியாவது கேட்கறாளா பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லி ஆகணும். இந்த சதாபிஷேகம் முடிஞ்சதும் பெரியவர்கிட்ட சொத்து விஷயத்தை பத்தி பேசிட வேண்டியதுதான். அவளுக்கு 1000 கஷ்டம் 1000 கடன். ஏதோ சொத்துன்னு கொஞ்சம் பிரிச்சு தந்தா பிரச்சனை விட்டுடும். அதானே, என்னைக்கு இருந்தாலும் பங்கு போட வேண்டிய சொத்து தானே. அவருக்கும் வயசும் ஆச்சு, பிரிச்சு கொடுத்துட்டா கௌரவமா இருக்கும். பெரியவர்கள் சொத்து விஷயமாய் பேசிக்கொண்டது ஸ்ரீதேவிக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. இருந்தாலும் அதிகம் தலையிட விரும்பாமல் தன் படுக்கையில் சென்று படுத்து கொண்டாள். சற்று நேரம் பேசிவிட்டு ஓர்படியும் மேற்படியும் எழுந்து சென்றார்கள். நினைச்ச, என்னடா இன்னும் எவனும் சொத்து பத்தி வாய் திறக்கலையேன்னு. அதான பார்த்த. என்னதான் கோடி பணம் இருந்தாலும் சும்மா கிடக்கிற கோமணத்தை யாராவது விடுவாளான்னு. அவர்கள் போனதும் அம்மா அப்பாவிடம் சின்ன குரலில் நையாண்டி செய்தாள். என்னமோ கஷ்டம்ங்கிற, அப்படி என்ன கஷ்டமாம் அவளுக்கு? எல்லாம் சும்மா கஷ்டம் கஷ்டம்னா தான் பெரியவா சொத்தை பிரிச்சு தருவார்னு பொய் சொல்லின்னு இருக்கா. நம்மளை சொல்லுங்கோ, இவ படிப்பு ஆளை முழுங்கின்னு இருக்கு. நீங்க என்ன அவளை மாதிரி பெரிய உத்தியோகத்திலையா இருக்கேள்? அரசாங்கத்துல ஒரு செக்ஷன் ஆபீசர் தான். கிம்பளம் வாங்குற சாமர்த்தியமும் கிடையாது. ஏதோ நானா இருக்க கொண்டு சாமர்த்தியமா குடும்பத்தை நடத்தின்னு இருக்கேன். ஏதோ ஹரியும் இவளும் விரும்புறதால வரன் பார்க்கிற பிரச்சனை இல்லை. சீர்சனத்தின்னு பிடுங்கலும் இருக்காது. முடிஞ்சதை செஞ்சு அனுப்பினா போறோம். இதோ வெளியில வரன் பார்க்கணும்னா நம்மால முடியுமா? இல்ல பணம் தான் கொட்டி கிடக்கா? பொம்மை நாட்டி குழந்தைகளை இந்த காலத்துல படிக்க வைக்கவும் வேண்டியிருக்கே. படிக்க வச்சுட்டோம்னு வெறுங்கையோட யாராவது கூட்டின்று போயிடுறாளான்னு. டாக்டரா இருந்தா என்ன, என்ஜினியரா இருந்தா என்ன, அப்பவும் நகை போட்டு சீர் பாத்திரம் கொடுத்து தானே அனுப்ப வேண்டியிருக்கு. இப்ப என்ன வேணுங்கிற நீ? எனக்கு என்ன வேணும்? இல்ல கேட்டாதான் யாராவது கொடுத்துட போறாளா? ஹரி பேர்ல பெரியவர் கூட கொஞ்சம் பணமோ நிலமோ எழுதி வச்சாலே போறாதா? ஸ்ரீதேவி சௌக்கியமா இருக்கிறதை தவிர வேற என்ன வேணும் எனக்கு? இத பாருடி, நாளைக்கு அவ என்னமோ பேசிக்கிறா கேட்டுக்கிறா. நீ எதுலையும் தலையிடாத, சொல்லிட்ட. நான் ஏன் தலையிடுறேன்? வேற வேலை இல்லையா என்ன எனக்கு? அம்மா திரும்பி படுத்துக்கொள்ள ஸ்ரீதேவி கவலையோடு தூங்க முயன்றாள். மனிதர்களின் குணங்கள் விசித்திரமாக இருந்தது அவளுக்கு. விடிய காலை 3 மணிக்கெல்லாம் அனைவருமே எழுந்து விட்டார்கள். சமையலுக்கு ஆள் போட்டிருந்தது. கொல்லை பக்கம் பந்தல் போட்டு அங்கே அடுப்பு மூட்டி சமையல் நடந்தது. தானுவை முதல்ல குளிப்பாட்டி அவன் ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பிடுடி வசந்தா. இன்னைக்கு ஒரு நாள் அவனை பூட்ட வேண்டாம். பாட்டி பெண்ணிடம் சொல்லிவிட்டு கிணற்றடியிலேயே குளித்தாள். டேய் நாகு, போய் அவனை அழிச்சுண்டு வாடா. நாகு தானுவின் அறைக்கு போனான். குளிக்கலாம் வா. நான் வரமாட்டேன். இன்னைக்கு பாட்டிக்கு கல்யாணம் மாமா, ஆத்துக்கு எல்லாரும் வருவா. நீ குளிச்சா உனக்கு புது ட்ரெஸ் தருவேன். போட்டுண்டு சமத்தா இருக்கணும். ரூம்ல இன்னைக்கு உன்னை பூட்ட மாட்டோம். நீ ஜாலியா வீட்டை சுத்தி சுத்தி வரலாம், சரியா? தானு அவனை வெறித்து பார்த்தான். புது ட்ரெஸ் எங்க என்றான். சாமிகிட்ட வச்சிருக்கு, நீ குளிச்சப்புறம் தருவா. தானு அவனோடு நடந்தான். கிணற்றடியில் ஸ்ரீதேவி பல் தேய்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் நின்றான். ஸ்ரீதேவி குளிப்பாட்டினா தான் குளிப்ப. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். வசந்தா அழுத்து கொண்டாள். அவெல்லாம் குளிப்பாட்ட மாட்டா. நீ பாத்ரூமுக்கு போ, நான் வரேன். மாட்டேன், ஸ்ரீதேவி தான் வரணும். ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா நீ? பிரம்பெடுத்துண்டு வரட்டுமா? நாகு மிரட்டினான். போடா நாயே, மாட்டேன்டா, நான் குளிக்க மாட்டேன் போ. தானு குனிந்து தோட்டத்து மண்ணை ஒரு கை அள்ளி அவன் மீது வீசி எறிந்தான். நாகு முகம் சிவக்க உள்ளே போய் பிரம்போடு திரும்பி வந்தான். வேண்டாம் நாகு, நாள் நல்ல நாளும் அதுவும் அடிக்காத. ஸ்ரீதேவி பதற்றத்தோடு அவனை தடுத்தாள். எல்லாம் உன்னாலதான். என்ன பெரிய கரிசனம் வேண்டி கிடக்கு இவன் மேல? உன்னால இங்கேயே இருக்கத்தான் முடியுமா? இல்ல இவனுக்கு அத்தனை சிசுரூஷையும் செய்யத்தான் முடியுமா? அப்புறம் எதுக்கு கரிசனம் காட்டி அவனை கெடுக்கிற? நாகு எரிந்து விழுந்தான். அவன் சொல்வதும் நியாயம்தான் என்பது போல் மற்றவர்களும் அவளை பார்க்க என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றாள் அவள். தானுவும் பிடிவாதமா இருந்தான். நாகுவின் பிரம்பு அவன் முதுகில் சுளீர் என்று படிந்தது. ஐயோ 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 என்று அலறியபடி கிணற்றை சுற்றி சுற்றி ஓடினான் தானு. எதிரில் தென்பட்டவர்களை எல்லாம் பளார் பளார் என்று அரைந்து தள்ளிவிட அந்த இடமே திமிலோகப்பட்டது. தானு நில்லு, நானே குளிப்பாட்டுறேன் போ. ஸ்ரீதேவி குறுக்கில் ஓடி வந்து அவனை தடுத்து நாகுவை ஒதுங்கி போக சொன்னாள்.
மழைக்காலம் முடிந்திருந்ததாலும் திருச்சி முழுக்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததாலும் காவிரியில் நீர் நிரம்பி ஓடிக்கொண்டிருந்தது. பாலத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள் ஹரியும் ஸ்ரீதேவியும். உனக்கும் என் மேல கோவமா ஹரி? எதுவா இருந்தாலும் உண்மைய மனசு விட்டு சொல்லிடு. ஓப்பனா சொல்லணும்னா கோவம் இல்ல, ஆனா உன்னை சப்போர்ட் பண்ணவும் முடியல. நாகு சொல்றது சரிதான்னு தோன்றது. அப்பப்போ வந்துட்டு போற நீ தானுகிட்ட அனாவசியமா கரிசனம் காட்டினா இங்க இருக்கிறவாளுக்குத்தான் அதால பிரச்சனை. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? அவனும் மனுஷன் தானேன்னு கரிசனம் காட்டினேன். அதால இவ்ளோ பிரச்சனைகள் வரும்னு எல்லாம் நான் யோசிக்கல. நான் தப்பா சொல்லல ஸ்ரீதேவி. அவன் புத்தி சரியில்லாதவன். எது சரி எது தப்புன்னு தெரியாதவன். நாம தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். சரியா தப்பான்னு யோசிக்கணும். ஓகே, இனிமே அவன் பக்கம் கூட போகல. போதுமா? யாருக்கும் இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எதுக்கு? அவர் குணமடைஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு டாக்டரோட மன நிலையில இருந்து நப்பாசப்பட்டேன். அவ்வளோதான். ஆனா யாருமே ஒத்துழைக்காத நிலையில நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? லுக் ஸ்ரீதேவி, எல்லா டாக்டரும் கைவிட்ட கேஸ் அவன். இருக்கிற வரை இப்படியே இருந்துட்டு போகட்டும்னு எல்லோரும் மனசை தேர்த்திண்டாச்சு. அப்படியே இனிமே குணமானா மட்டும் அவர் என்ன செஞ்சுட போறார்? படிப்பு இருக்கா? வேற வேலை தான் தெரியுமா? அவரால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போறது? அப்படி சொல்லாத ஹரி. ஏதோ பிரயோஜனம் இல்லாம எந்த உசிரையும் தெய்வம் பூமியில விட்டு வைக்காது. வரட்டு வேதாந்தம் வாழ்க்கைக்கு உதவாது. நடக்கிற காரியத்தை பாரு. அப்படின்னா நாளைக்கே நான் கிளம்பி போயிடவா? இருந்தா தானே பிரச்சனை. நான் அப்படியா சொன்னேன்? தானுகிட்ட அனாவசியமா போகாதன்னு தானே சொன்னேன். சரி, போகல. போதுமா? ஹரி அவளை திரும்பி பார்த்து சிரித்தான். கோபத்துல கூட அசிங்கமாவே இருக்கையே, எப்படி? உதைப்ப படவா, அப்படியே பிடிச்சு தொபுக்கடின்னு தள்ளிடுவேன். உன் புத்திக்கு வேற என்ன தோணும்? இன்னொரு விஷயம் தெரியுமா ஹரி உனக்கு? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல காரியம் நடந்து முடிஞ்சது. எல்லாரும் சேர்ந்திருக்கமேன்னு சந்தோஷப்பட முடியல. என்ன காரணம்? அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ சொத்து தகராறு நம்ம வீட்டுல ஏற்பட போறது. என்ன சொல்ற நீ? எஸ் ஹரி. தாத்தா கிட்ட சொத்து பங்கீடு பற்றி எல்லோரும் பேச போறா. என்ன அசிங்கம் இது? உனக்கும் எனக்கும் தான் அசிங்கம். அவள்லாம் பிராக்டிக்கலா இருக்கிறவா. தாத்தா மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு யோசிக்க வேண்டாமா? மனுஷியாளை விட பணமா முக்கியம்? அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. சொத்து சண்டைங்கிறது உலகத்துல நடக்காத விஷயம் இல்லையே. இருந்தாலும் நான் அப்பா கிட்ட பேச போறேன் ஸ்ரீதேவி. வேண்டாம் ஹரி, வேடிக்கை பார்ப்போம். யாரும் கெட்டவா இல்லை. இதை வச்சு யாரையும் பொல்லாதவான்னு முடிவு கட்டுறது சரியில்லை. ஒருவேளை தாத்தாவே சந்தோஷமா இதுக்கு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசரம்னு எனக்கு புரியல. அதை பத்தி நீயோ நானோ கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும். யாராலையும் தடுத்து நிறுத்திட முடியாது. சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு ஹரி பெருமூச்சு விட்டான். சரி, அந்த பேச்சை விட்டுருவோம் ஹரி. வேற ஏதாவது பேசலாமா? அன்னைக்கு பெண்ணுரிமை பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, இப்ப சொல்லேன். உன் கருத்து என்னதான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன நினைக்கிறத என்ன முதல்ல சொல்லு, அப்புறம் ஏன் கருத்தை நான் சொல்றேன். உரிமை கொடுன்னு கேட்கறதே சரியில்லைன்னு நினைக்கிறேன். கேட்கறதால கேட்கறவா தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மாதிரி ஆகாதோ? அதோட அப்படி கேட்டு எதிராளியை இவாளே உயரத்துல வச்சுடுறதாத்தான் எனக்கு தோன்றது. இது என்ன கடலை மிட்டாயா? கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறவாளுக்கு மத்தியில உரிமை பிரச்சனையே வராது. கரெக்ட். தன் இஷ்டப்படி ஒரு பெண் நடந்துக்கிறது மட்டுமே பெண் உரிமை ஆயிடாது. நிறைய பேர் இங்க அப்படித்தான் நினைக்கிறா. நினைச்ச புடவை வாங்கிக்கிறது, நகை வாங்கிக்கிறது, சினிமாக்கு போறது, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் தான் சுதந்திரம்னு நினைக்கிற போக்கு தான் அதிகமா இருக்கு. பெண் உரிமைங்கிறது பெண்ணை ஆண் மதிக்கிறது, அவள் அறிவை உயர்த்துவது, அவளுக்கு தெரியாததை சொல்லி கொடுத்து அவளை அறிவுபூர்வமா உயர்த்துவது. இந்தா வச்சுக்கோன்னு பெண் உரிமையை கொடுத்துட முடியாது. கொடுக்கிற உணர்வு ஆணுக்கும் இருக்கக்கூடாது, வாங்குற உணர்வு பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது அன்பில் உருவாகி ஸ்நேகத்தில் பலப்பட்டு பரஸ்பர மதித்தலில் உயரணும். பெண் உரிமைனா என்னன்னே தெரியாத எத்தனையோ பெண்கள் சந்தோஷமாவே இருக்காங்கிறதையும் மறந்துடக்கூடாது. எது சந்தோஷமோ அதுதான் சுதந்திரம். குடிசைக்கு வெளியில கயித்து கட்டில படுக்கிறது தான் சுகம்னு நினைக்கிற ஒருத்தனை ஏசி ரூம்ல பட்டு மெத்தையில படுக்க வச்சா அவன் அதை சிறையாத்தான் நினைப்பா. அத மாதிரி புருஷன் சாப்பிட்டப்புறம் சாப்பிட்டு அவனுக்கு எந்த டென்ஷனும் தராம குடும்பம் நடத்துறது தான் சுகம்னு நினைக்கிற ஒரு பெண் கிட்ட போய் பெண் உரிமைன்னு பேசினா அந்த புருஷன் பெண்டாட்டியோட அந்யோன்யமும் சந்தோஷமும் சிதைஞ்சு போகுமே தவிர வேற எந்த பயனும் இருக்காது. ஹரி நிறுத்த ஸ்ரீதேவி பிரமிப்போடு தன்னை மறந்து கை தட்டினாள். சபாஷ் ஹரி, நீ சொன்ன அத்தனையும் கல்வெட்டில பதிக்கப்பட வேண்டிய அற்புதமான கருத்துக்கள்.
பரவாயில்லையே, நீ கூட இவ்வளோ யோசிச்சிருக்க. உதச்சேன்னா சரி இறங்கு, இருட்டி போச்சு, எல்லோரும் தேட போறா. ஏன் ஹரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். கேள, தெரிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். அவள் அப்படித்தான்னு ஒரு படம் பார்த்திருக்கியா நீ? ஏ கிளாஸ் படம் பார்த்திருக்கனே, எதுக்கு கேட்குற? அந்த படத்துல கடைசி சீன், கமலஹாசன் சரிதாவை கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அவங்களோட சேர்ந்து ஸ்ரீபிரியாவும் ஒரு டாக்ஸியில வருவா. தன்னைத்தான் கமல் கல்யாணம் பண்ணிப்பார்னு அவன் நினைக்க, கமலோட செய்கை அவளுக்கு பயங்கர ஷாக். போர்த்தி மூடின தலைப்போட அடக்க ஒடுக்கமா எதுவுமே தெரியாத பெண்ணான சரிதா அவளை பார்த்து ஸ்ரீபிரியா கேப்பா, பெண் சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு? தெரியாதுன்னு சரிதா சொல்லுவா. அதான் சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு விரக்தி புன்னகையோட சொல்லிட்டு ஸ்ரீபிரியா காரை விட்டு இறங்கிடுவா. அப்போ அதிகமா சிந்திச்சு அறிவோட இருக்கிற பெண் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு அர்த்தமா? அப்படி இல்லை, அதிகமா சிந்திக்கிற அறிவுள்ள பெண்ணை நிறைய ஆண்கள் மனப்பூர்வமா விரும்புறதில்லைன்னு அர்த்தம். அறிவுள்ள பெண்ணை சிநேகிதியா மட்டுமே நடத்த விரும்புவான். பெண்டாட்டி ஆக்கிக்க நிறைய பேர் பின் வாங்குவாங்க. ஐயா, எந்த மாதிரி ஆண்? ஹரி அவளை புன்னகையோடு பார்த்தான். சற்றே நெருங்கி வந்து இதமாக அவளை தோளோடு அணைத்து கொண்டான். நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி? பகல்ல சிநேகிதன், சமைக்கும்போது சர்வெண்ட், ராத்திரி புருஷன், உனக்கு உடம்புக்கு முடியலைன்னா அம்மா, உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி தரும்போது குரு, உங்கிட்ட ஏதாவது கற்றுக்கும் போது மாணவன். ஸ்ரீதேவி விழி விரித்து அவனை ஒரு வினாடி பார்த்தாள். அடுத்த வினாடி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து நெகிழ்ந்து அழ ஆரம்பித்தாள். ஏய் ஏய் ஸ்ரீதேவி, என்னம்மா, என்னாச்சு? பேசாத ஹரி, எனக்கு அழணும். அவர்கள் வீட்டுக்கு வரும்போது வீடு விசித்திரமான அமைதியில் சூழ்ந்திருந்தது. இப்படி அமைதி அதுவரை யாரும் கண்டறியாத விஷயம். தாத்தா திண்ணையில் ஈசி சேரில் கண்மூடி சாய்ந்திருந்தார். கூடத்தில் யாரையும் காணவில்லை. அடுக்களையில் பாட்டியும் வசந்தாவும் மட்டும் இரவு டிஃபன் தயாரித்து கொண்டிருக்க, மற்றவர்கள் அவரவர் அறையில் அடைப்பட்டிருந்தனர். ஹரியும் ஸ்ரீதேவியும் ஒருவரை ஒருவர் அர்த்தத்தோடு பார்த்து கொண்டார்கள். நீ சொன்னது சரிதான் என்ற ஹரி அப்பா அம்மாவை தேடி மாடிக்கு போனான். வாய மூடிண்டு சும்மா இருந்தா இருக்கியா நீ? முண்டம் முண்டம் வந்து சேர்ந்தியே. அப்பா அம்மாவை திட்டி கொண்டிருக்க, அம்மா மூக்கும் கண்ணும் சிவக்க அழுது கொண்டிருந்தாள். ஹரியை பார்த்ததும் சட்டென்ற கண்ணை துடைத்து கொண்டு ஏதோ சொல்ல தயாரானாள். தா பாரா ஹரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஸ்ரீதேவியை இந்த நிமிஷம் நீ மறந்தாகணும், சொல்லிட்ட. ஹரி திகைப்போடு தாயை பார்த்தான். என்னம்மா சொல்ற நீ? ஸ்ரீதேவியை நீ கல்யாணம் பண்ணிண்டா சொத்துல பாதி மட்டும் இல்ல, தானமும் நம்ம தலையில தான். சரியா? உன்னால முடியுமா? அவளை கடைசி வரை வச்சு பார்த்துக்க. என்ன சொல்ற நீ? புரியும்படியா சொல்லு. திடீர்னு என்ன பிரச்சனை இங்க? நீ வா ஹரி, நான் சொல்றேன். அப்பா சொல்ல. நான் சொல்றேன் இருடா. அம்மா குறுக்கிட, அப்பா அவளை முறைத்து விழிகளை அடக்கிவிட்டு அவனையும் அழைத்து கொண்டு வெளியில் கிளம்பினார். ஏழ்மை மனுஷனை இணைக்கும், பணம் மனுஷனை பிரிக்கும்ங்கிறது நிஜம்தாண்டா ஹரி. நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்காம உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டேன். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு கொடுத்தா அவ அதை எப்படியெல்லாம் உபயோகிப்பாங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். அடக்க வேண்டிய நேரத்துக்கு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் அடக்கணும். யார் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தர் இது தப்புன்னு உபதேசம் சொல்லி தடுக்கணும். தப்புன்னு தெரிஞ்சும் நான் தடுக்க பார்க்கல. எப்படியோ போன்னு விட்டுட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிற. இத்தனை நாள் கட்டி காத்த கௌரவம் மரியாதை எல்லாம் போய் தலை குனிஞ்சு நிக்கிற. என்னப்பா நடந்தது? இந்த வாட்டி சொத்தை பிரிச்சு எழுதி வாங்கிடுங்கோன்னு உங்க அம்மா புறப்படும் போதே சொன்னா. முடியாது, இப்ப வேண்டாம், எங்க போயிட போறது நம்ம சொத்துன்னு சொன்னேன். அவ கேட்கல. எல்லா அஸ்திரத்தையும் உபயோகிச்சு என் வாய் அடைச்சுட்டா. அப்பா அம்மாக்கு வயசாகிண்டே போறது. இன்னும் எத்தனை நாளைக்கு அவ இருக்க போறாளோ யார் கண்டா? அதுக்கப்புறம் அடிச்சுண்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதை விட இப்பவே அடிச்சுக்கிறது பெட்டர். என்னைக்கு இருந்தாலும் பங்கு வைக்க வேண்டிய சொத்து தானே. இவ்வளோ நாள் நாம கேட்டோமா? கௌரவமா அவரே பிரிச்சு கொடுத்துடுவார்னு பொறுமையா தானே இருந்தோம். நாம கொடுத்த மரியாதையை அவருக்கு காப்பாத்திக்க தெரியலைன்னா என்ன செய்ய? இன்னும் நாமளே தாத்தா பாட்டி ஆயாச்சு. எப்பதான் சொத்தை பிரிச்சு கொடுப்பாராம் உங்க அப்பா? அப்படி இப்படின்னு புலம்பினா. எனக்கும் அது நியாயமாத்தான் பட்டது. உங்க அக்கா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணினதுலையும் வீடு கட்டினதுலையும் உன் படிப்பு செலவையும் இப்போ நமக்கு நிறைய கடன் தான் இருக்கு. சொத்து பிரிஞ்சு வந்தா நம்ம பங்குக்கு குறைஞ்சது 10 லட்சமாவது வரும்.
அதை வச்சு கடன் முழுக்க அடைச்சுட்டு மிச்சத்தை உன் பேர்ல போட்டு வச்சுட்டு நிம்மதியா இருக்கலாமேன்னு தோணித்து. என்னை மாதிரிதான் உன் சித்தப்பாவோட நிலைமையும். அப்பா கிட்ட இது விஷயமா மெதுவா பேசினோம். தாத்தாக்கு கோபம் வந்துடுத்தா? சேச்சே, அவர் ஜென்டில்மேன், கோபம் எல்லாம் படல. ஆனா கண்டிஷன் போட்டார். சொத்துல பாதியை தானு பேர்ல எழுதி வச்சுட்டாராம். மிச்ச பாதியை 7 பங்கா பிரிச்சு எல்லோருக்கும் கொடுத்துடுறாராம். யார் கடைசி வரை தானுவை பார்த்துக்கிறாளோ அவன் செத்ததுக்கு பிறகு அவன் பங்கையும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு எழுதி வச்சிருக்கிறதா அப்பா சொன்னார். இதை கேட்டதும் எல்லோர் மூஞ்சியும் செத்து போச்சு. உங்க அம்மாவும் பெரியம்மாவும் வாய் விட்டே புலம்ப ஆரம்பிச்சுட்டா. வசந்தாவை பார்த்து குத்தம் சொல்லி கத்த ஆரம்பிச்சா. இதெல்லாம் உன் வேலையா வசந்தா? தானுவை உன்னை தவிர யாரும் பார்த்துக்க மாட்டான்னு உனக்கு தெரியும், அப்பாக்கும் தெரியும். அவனை சாக்கு வச்சு உன் பங்கோட சேர்த்து அவன் பங்கு பாதி சொத்தையும் அமுக்கிக்கலாம்னு தான் கூடவே இருந்து அப்பா காதுல ஓதி ஓதி எழுத வச்சையா? நிறுத்து பார்வதி, அபாண்டமா பேச வேண்டாம். எனக்கும் வாய்க்கு வந்தபடி பேச தெரியும். யாருக்கு வேணும் இந்த சொத்தும் சுகமும்? என் பிள்ளை சம்பாதிக்கிற காசு போதும் எனக்கு. கூழோ கஞ்சியோ குடிச்சுண்டு சந்தோஷமா இருந்துப்போம். இப்பவே கூட வீட்டை விட்டு போக நாங்க ரெடி. யாரும் சந்தேகப்பட வேண்டாம் பார். எதுவும் எதிர்பார்க்காம தப்பிச்சு ஏங்கிற கரிசனத்துல செஞ்சதுக்கு நன்னாவே எச்சில் துப்பிட்டேள் என் மேல. வசந்தா சரிந்து உட்கார்ந்து அழ, அம்மா அழுததை பார்க்க சகிக்காத நாகு பொங்கி எழுந்தான். எங்க அம்மாவை யாராவது ஏதாவது அபாண்டமா சொன்னா பல்ல பேத்துருவேன். மரியாதையா பேசுடா. பெரியவா பேச்சுல உன்னை யார் கூப்பிட்டா? பெரியவா சின்னத்தனமா பேசினா சின்னவா பெரியத்தனத்தோட உள்ள நுழைய வேண்டித்தான் இருக்கும். செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு பேச்சு நான் வேண்டி கிடக்கு. யார் பேச்சை யார் பல்ல யார் பேக்கிறது? யாரும் இங்க எதுவும் செய்யல. ஏன் தாத்தா இவ்வளோ பேசுறாளே? வாய்க்கு வந்தபடி உன் கண் என்ன அவிஞ்சா போயிடுத்து, இல்ல காது டமாரம் ஆயிடுத்தா? நாகு நேரடியாக தாத்தாவிடமே சண்டைக்கு போனான். தாத்தா யாரை குற்றம் சொல்வது என்று புரியாமல் வேதனையும் சங்கடமுமாய் தலை குனிந்து மௌனமாய் அமர்ந்திருந்தார். அந்த மௌனம் நாகுவின் எரிச்சலை இன்னும் அதிகமாக்கியது. நீங்க பேச மாட்டேள் தாத்தா. என்ன இருந்தாலும் பிள்ளையும் பிள்ளை குடும்பமும் பிள்ளை வயத்து உறவுகளும் தான் உங்களுக்கு உசத்தி. பொண்கள் 2ஆம் பட்சம்தான். எங்க அம்மாவுக்கு சமத்து போறல. என்ன செய்ய? இத்தனை காலம் மனுஷா வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க ஒரு வேலைக்காரியை விட கேவலமா உழைச்சா பாருங்கோ. அவளை சொல்லணும். வீடு பெருக்கி மொழுகி தோட்டத்தை துப்புரவு பண்ணி சமைச்சு பாத்திரம் தோச்சு உங்களையும் கவனிச்சுண்டு தானுவை குளிப்பாட்டுறதுல இருந்து கக்கூஸ்க்கு தண்ணி விடுறது வரை மூஞ்சியை காட்டாம அத்தனையும் செய்தா பாருங்கோ. எங்களுக்கு வேணும். வயசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு போக வேண்டாமேன்னு தான் எங்க அம்மாவை இங்க இருந்து தனியா கூட்டிட்டு போக நானும் விரும்பல. இல்லாட்டா என் சம்பளத்துல நான் அவளை ராணி மாதிரி சொகுசாவை வச்சுட்டு இருந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இதுக்கு மேல சூடு சொரணை இருக்கிற எவனும் இந்த வீட்டுல இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு விடிஞ்சதும் நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்களாச்சு உங்க பிள்ளைகளாச்சு. நாகு தங்களோட சாமான்களை எல்லாம் மூட்டை கட்டின்னு இருக்கான். வசந்தா புருஷனுக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போறாளாம். எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளால இங்க இருந்து அப்பா அம்மாவையும் தானுவையும் கவனிச்சுக்க முடியுமா? இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்த்துக்க முடியுமா? அப்படியே கூப்பிட்டாலும் அவ வந்துடத்தான் போறாளா? கேவலம் பணத்துக்காக அவளுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கொடுத்துட்டமேன்னு நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்குடா ஹரி. அப்பா நிறுத்த ஹரி கவலையோடு அவரை பார்த்தான். வசந்தா அத்தை என்ன சொல்றா? அவ என்ன சொல்வா? இவ்வளோ பெரிய பழியை தூக்கி தலையில வச்சா யார் சகிச்சுன்னு இருப்பா? பார்த்துக்க, பொண்ணு சொத்து மட்டும் தங்களுக்குன்னு உங்க அம்மாவும் சித்தியும் தர்மம் பேசின பிறகும் அவ இங்க இருக்க சம்மதிப்பாளா? சொத்து வேணுங்கிறவாளை மற்றதையும் பார்த்துக்கட்டும், எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி புறப்பட தயாராயிட்டா. உன் மற்ற 2 அத்தைகளும் இதை எதிர்பார்க்கல. சிரமம் இல்லாம சொத்துல பங்கு கிடைச்சிடும்னு நினைச்சு உங்க அம்மா பார்வதி பெரியம்மாவோட பக்கம் நின்னவாளுக்கு உங்க அம்மா பார்வதி பெரியம்மாவோட பக்கம் நின்னவாளுக்கு அப்பாவோட கண்டிஷனும் வசந்தாவோட புறப்பாடு பார்த்ததும் ரத்தம் சுண்டி போச்சு. வர்ற பங்கு வரப்போ வரட்டும்னு அவளும் நாளைக்கு கிளம்புறா. எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு நடுவில் ஸ்ரீதேவியோட அம்மா வசந்தாவை ஏதோ சமாதானப்படுத்த போக அவ தன் பங்குக்கு உங்க அம்மாவை பத்தி சகட்டு மேனிக்கு விளாசி தள்ளிட்டா. காரணத்தோட தான் ஸ்ரீதேவி தானுவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாளாம். எல்லாம் உங்க அம்மா சொல்லித்தானாம். தானு பேர்ல இருக்கிற பாதி சொத்துக்காகத்தானாம் இவ அவன் மேல கரிசனம் காட்டுறாளாம். வசந்தா இப்படி சொன்னதும் உங்க அம்மாக்கு பொத்துண்டு வந்துட்டது. ஹரி ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிண்டா
இது உண்மைன்னு ஆயிடாதா? அதனால ஸ்ரீதேவியை ஹரி இனி மறந்துடணும்னு என்கிட்ட கத்தினா. ஸ்ரீதேவியோட அம்மாட்டையும் உங்க பொண்ணுக்கு வேற இடம் பார்த்துக்கோங்கன்னு வெடுக்குன்னு சொல்லிட்டா. அவன் அம்மா இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாளா? உங்க பிள்ளை என்ன தேவலோகத்து இந்திரனா சந்திரனா? ஊர்ல வேற பையனே இல்லையா என்ன? என் பொண்ணுக்கு ஹரியை விட 1000 மடங்கு உசத்தியா ஒரு பையன் கிடைப்பான். சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போயிட்டு வாங்கோன்னுட்டா. மொத்தத்துல எதுலயோ ஆரம்பிச்ச தகராறு எதுலயோ வந்து நின்னுடுத்து. எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்செடுத்து மொத்தத்துல. எனக்கும் தாம்பா. ஹரி தலையை சிலுப்பியபடி சொன்னான். நடந்து முடிந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் பெண்கள்தான். பெண்களால் வீட்டிலும் குழப்பம், நாட்டிலும் குழப்பம். இதை வெளிப்படையாக சொன்னாலும் சண்டைக்கு வருவார்கள். மேல் ஷாவனிஸ்ட் என்பார்கள். சிரிப்புத்தான் வந்தது அவனுக்கு. இதுபோல் குழப்பங்களை ஏற்படுத்துகையில்தான் ஆணின் பார்வையில் பெண்ணின் மதிப்பு குறைகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். குழப்புவதற்கு முன் சற்று தொலைநோக்கோடு சிந்திப்பார்கள். பெண்ணின் இது போன்ற அவசர புத்தி ஆண்களுக்கு கேலி பொருளாகிறது. அவளை விட தான் நிதானமானவன் என்ற உயர்வு மனப்பான்மையை கொடுக்கிறது. உயர்வு மனப்பான்மை மமதைக்கு வழிவகுக்கிறது. மமதை உள்ளவன் எதிராளியை சமமாக நடத்த மாட்டான். ஆக ஆணின் மமதைக்கு காரணமும் பெண்ணின் நடவடிக்கைகள்தான் என்பதை எவ்வளவு பேர் புரிந்து கொள்வார்கள்? ஹரி பெருமூச்சு விட்டான். இது பெரிய பிளவாகுமா அல்லது லேசான கீறல் அளவிலேயே ஆறிப்போகுமா என்று புரியவில்லை. பிளவாக கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டான். அப்படி ஒருவேளை குழப்பம் பெரிதானால் தானும் ஸ்ரீதேவியும் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. சரி போலாம் அப்பா. ஹரி அப்பாவை கேட்டான். மணி 9 கடந்திருந்தது. தெருக்களில் நடமாட்டம் குறைந்திருந்தது. டிவியின் ஆதிக்கத்தில் மனிதர்கள் வீடுகளில் அடைப்பட்டிருப்பதன் அடையாளம் வெறிச்சோடி கிடந்த சாலைகளில் தெரிந்தது. தாத்தா இன்னும் ஈசி சேரிலேயே சாய்ந்திருந்தார். ஹரி அவரை நெருங்கினான். சாப்பிட்டீங்களா தாத்தா? தாத்தா பதில் சொல்லாது படுத்திருந்தார். சாப்பிட்டீங்களா தாத்தா? மறுபடியும் கேட்டபடி ஹரி அவர் கையை மெதுவாக தொட்டசைத்தான். அவர் உடல் சில்லிட்டிருந்தது. அவன் தொட்டசைத்ததில் தலை சாய்ந்தது. கொன்னுட்டேளே பாவிகளா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரே. எல்லாருமா காசுக்காக அடிச்சுண்டு அவரை கொன்னுட்டேளே. பாட்டி நெஞ்சில் அரைந்து கொண்டு அழுதாள். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவும் இல்லை. என்றாலும் பழி அவர்கள் தலையில் விழுந்ததை தடுத்து நிறுத்த முடியவில்லை. 2 நாள் முன்பு சந்தோஷமாக சதாபிஷேகம் நடந்த வீட்டில் கருமாதி காரியங்கள் ஆரம்பித்தது. எந்த மரணத்திற்கு யமன் பழி ஏற்பதில்லை. விபத்தோ வியாதியோ குடியோ கொலையோ அல்லது சண்டை பூசல்களோ பழி ஏற்கட்டும் என்று யமன் தப்பித்து விடுவான் என்று யாரோ சொன்னது ஹரியின் நினைவுக்கு வந்தது. அப்படித்தான் தாத்தாவின் சாவிற்கான பழி அம்மா சித்தியின் தலைகளில் விழுந்திருக்கிறது. அவர்கள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. அம்மாவோடு புறப்பட இருந்த நாகு தாத்தாவின் மரணத்திற்கு பிறகு தற்காலிகமாகத்தான் புறப்பாட்டை ஒத்தி வைத்தான். மொத்தமாய் ஒரு சோகம் அந்த வீட்டில் சிலந்தி வலையாய் படர்ந்திருக்க மௌனமாய் காரியங்கள் நடந்தன. தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. கல்யாண சாவுதான் என்றாலும் ஒரு பிரச்சனைக்கு பிறகு நிகழ்ந்த மரணத்தை இயற்கை மரணமாய் ஏற்றுக்கொள்ள பாட்டியின் மனம் மறுத்ததால் எல்லோர் மனமும் குற்ற உணர்ச்சியில் தவித்தன. யாரை சமாதானப்படுத்துவதென்று ஹரிக்கு தெரியவில்லை. யாரோ தோளை தொட்டார் போல் இருக்க திரும்பினான். தானு, என்ன வேணும்? எங்க அப்பா செத்துட்டாரா? செத்து போறதுன்னா என்ன? சாமிகிட்ட போறது. நான் எப்போ போவேன்? அது சாமிக்குத்தான் தெரியும். சீதேவி எங்க? எதுக்கு? எல்லாரும் குளிக்கிறாளே, நான் குளிக்க வேண்டாமா? ஸ்ரீதேவி தான் குளிப்பாட்டணும். நீ சமத்தில்ல. சித்தப்பா எங்களை எல்லாம் ஸ்ரீதேவியா குளிப்பாட்டி விடுறா? நாங்களே தானே குளிச்சுக்கிறோம். யாராவது குளிப்பாட்டி விட்டா அசிங்கம் தெரியுமா? அதனால இனிமே நீயே தான் குளிச்சுக்க பழகிக்கணும், சரியா? தானு அவன் உபதேசத்தை கிரகித்து கொண்டதாய் தெரியவில்லை. மாறாய் முறைத்து பார்த்தான். நீ கெட்டவன் என்று கூறி பளார் என்று ஹரியின் முதுகில் அரைந்துவிட்டு ஓடினான். சீதேவி எங்க என்று ஒவ்வொருவர் இடமாய் அவன் கேட்டுக்கொண்டு செல்ல ஹரி மாடியில் நின்றிருந்த ஸ்ரீதேவியை நிமிர்ந்து பார்த்தான். 3 நாளாயிற்று அவளோடு பேசி. ரமணி அத்தையை மீறி அவளிடம் எதுவும் பேசவும் முடியவில்லை. புது வருஷம் பிறப்பதற்குள் இப்படி ஒரு துக்கம் நிகழும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷமாய் இருந்தவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு பகையாளியாகி விடுவார்கள் என்று யார்தான் நினைத்தார்கள்?
பயமாயிருந்தது அவனுக்கு. அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறதென்று தெரியாமல் மனிதன்தான் எவ்வளவு ஆசைகள் சுமந்து திரிகிறான், திட்டங்கள் தீட்டி கனவு காண்கிறான். 31ஆம் தேதி ராத்திரி விடிய முழிச்சுண்டு பாட்டு கூத்துன்னு தூள் கிளப்பிடணும்டா ஹரி. 2000 எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வரவேற்கணும். இப்படி சொல்லும் போது தாத்தா தான் அதற்கு முன்பே இறந்து விடுவோம் என்று நினைத்து பார்த்திருப்பாரா? ஒரு ஆள் அதற்குள் குறைந்து விடுவார் என்று அவன்தான் நினைத்தானா? 31ஆம் தேதி அன்று மொத்த குடும்பமும் சேர்ந்திருக்கையில் அந்தாட்சரியில் இருந்து குவிஸ் போட்டி வரை எத்தனை ஜாலியான போட்டிகள் நடத்தி அந்த நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றிவிட வேண்டும் என்று அவனும் ஸ்ரீதேவியும் நினைத்திருந்தார்கள். அதற்குள் என்னவெல்லாம் நடந்துவிட்டன. ஹரி கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தான். தானு கிணற்றடியில் காட்டு கத்தல் கத்துவது கேட்டது. கிட்டே வந்த எல்லோரையும் அடித்து பின்னால் தள்ளினான். நாகு பிரம்பை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். விளாசு விளாஸ் என்று விளாசினான். கடவுளே, இப்படி அடி வாங்கியும் இவனுக்கு சாவு வரமாட்டேங்கிறதே. இப்படி சீரழிய எதுக்கு இந்த ஜென்மம்? பாட்டி நாகுவையும் தடுக்க முடியாமல் பிள்ளை அடி வாங்குவதையும் பார்க்க சகிக்காமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு அழுதாள். நாகு, விடு, பாவம், அவனை விடு. நீ அந்தாண்ட போகரி. நிறுத்து நாகு. அவன் என்ன புத்தி தெரிஞ்சா அடம் பிடிக்கிறான். சுய புத்தியோட இருக்கவாளே தப்பு பண்ணும்போது இவன் செய்யறத போய் தப்புன்னு நினைச்சு இந்த அடி அடிக்கிறையே. வேணாம், விடு. எக்கேடும் கெட்டு ஒழிங்கோ எல்லோரும். எனக்கு என்ன, மிஞ்சி போன இன்னும் 10 நாள் கிரேக்கியம் கழிஞ்சு நாங்க போயிட போறோம். இந்த பைத்தியத்தை யார் வேணா கட்டிண்டு அழுங்கோ. நாகு பிரம்பை வீசி எறிந்துவிட்டு உள்ளே போனான். தானு, சீதேவி, சீதேவி என்று புலம்பிக் கொண்டிருந்தான். ஹரி அவன் அருகில் வந்தான். நான் குளிப்பாட்டி விடுறான், வா. வேணாம், போ. ஸ்ரீதேவி ஊருக்கு போயாச்சு. அடம் பிடிக்காம குளிச்சித்தப்பா. எந்த ஊருக்கு? சென்னைக்கு. சென்னைன்னா மெட்ராஸ் தெரியாது? அங்க. ஏன் போனா? எம்ஜிஆர் பார்க்கணும்னு நீ சொன்னியாமே, கூட்டிண்டு வரலாம்னு போயிருக்கா. 2 நாள்ல வந்துடுவா. நீ குளிக்காட்டி எம்ஜிஆர் திரும்பி போயிடுவார். தானு சட்டென்று அமைதியானான். மறு வார்த்தை பேசாமல் குளிக்கப் போனான். அடுத்த 2-3 நாட்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சொல்லியே அவனை சமாளித்தான் ஹரி. ஸ்ரீதேவி அவன் கண்களில் படாமல் மறைந்து மறைந்து நடமாடினாள். 3ஆம் நாள் தோட்டத்திலேயே தாத்தாவின் காரியங்களுக்காக கல் ஊனி ஓலை வேயப்பட்டது. வசந்தா அழுது கொண்டே குமிட்டி அடுப்பின் குழைசலாய் சாதம் வடித்து தினமும் பிண்டம் பிடித்து வைத்தாள். சதாபிஷேகத்தன்று கட்டிய தாலியை பாட்டி 10ஆம் நாள் இரவு கழட்டி பாலில் போட்டபோது மொத்த வீடும் கண் கலங்கியது. எத்தனை வயதானால் தான் என்ன, தாலியை கழற்றுவது என்பது மரணத்தை விட கொடுமையான விஷயம்தான். 13ஆம் நாள் கிரேக்கியம் முடிந்தது. வசந்தா தன் சாமான்களை கட்ட ஆரம்பித்தாள். அனைவரும் அவளை கவலையோடு பார்த்தனர். எப்படி தடுப்பதென்று தெரியவில்லை. தடுக்கப் போய் மீண்டும் சண்டையில் முடிந்து விடுமோ என்ற பயமாக இருந்தது. அதே நேரம் அவள் அங்கிருந்து போய்விட்டால் பெரும் சிக்கலாகிவிடும் என்பதும் புரிந்தது. தானவுக்கும் பாட்டிக்கும் கண்டிப்பாக துணை தேவை. மற்றவர்களால் பிழைப்பையும் வீட்டையும் விட்டுவிட்டு இங்கே இருப்பதென்பது முடியவே முடியாத காரியம். அதே நேரம் தானுவையும் அம்மாவையும் அப்பா இறந்த நிலையில் அம்போவென்று விட்டுவிட்டு போவதும் சரியாக இருக்காது. மொத்தத்தில் வசந்தாவின் உதவி இப்போது முக்கியமாக தேவை. அவளை என்ன சொல்லி நிறுத்துவதென்று ஆள் ஆளுக்கு யோசித்தார்கள். ஹரி அத்தையிடம் வந்தான். நாகு சாக்கு பையில் சாமான்களை போட்டு கட்டி கொண்டிருந்தான். எல்லாம் கட்டி முடிச்சாச்சாடா நாகு? நாகு நிமிர்ந்து பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் வேலையை தொடர்ந்தான். நாகு, ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இனிமே என்ன இருக்கு பேச? சத்தியமா நான் சொத்து விஷயத்தை பத்தி பேச மாட்டேன், நம்பு. வேற என்ன பேசிட்டு போற? மன்னிப்பு கேட்க போறேன். ஹரி சொல்ல நாகு ஒரு வினாடி நிமிர்ந்து அவனை பார்த்தான். ஹரி அவன் கைகளை பற்றி கொண்டான். எங்க அம்மா சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா நாகு. அம்மா அப்படி பேசி இருக்கப்படாது. அது ரொம்ப தப்பு தான். கொட்டின வார்த்தைகளை இனி அள்ள முடியாது. அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். உன் மனசும் அத்தை மனசும் எவ்வளோ காயப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த கையை காலா நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கிற. மன்னிச்சுடுடா நாகு. தயவு பண்ணி செஞ்சு இங்கிருந்து போற எண்ணத்தை கைவிட்டுடு. உன்னை கெஞ்சு கேட்டுக்கிற. நேருக்கு நேர் கேட்கப்பட்ட மன்னிப்பில் நாகு ஒரு வினாடி கரைந்து போனான். அவன் முகம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது. என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் திணறினான்.
யார் மேலையும் எனக்கு கோபம் இல்லடா ஹரி. ஆனா எப்போ எல்லாம் சொத்துக்காகன்னு பேச்சு வந்ததோ அதுக்கப்புறமும் எப்படி எங்க இருக்க முடியும்? இதோ நீயா நான் இருப்பையா? இருப்பேன்டா ஹரி. யார் என்ன சொன்னா என்ன? சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுமா? பொய்களுக்கு நாம ஏன் மரியாதை கொடுக்கணும்? பேசுற வாய்க்கு என்ன? எது வேணா பேசும். யாரை விட்டு வச்சது? மத்தவா சொன்னா சொல்லிட்டு போறா. நாம தான் யோசிக்கணும்டா நாகு. பாட்டியோட நிலைமையில அவளை இப்படி தனியா விட்டுட்டு போலாமா? மத்தவனுக்கு எல்லாம் இல்லாத கடமை எனக்கு மட்டும் எதுக்குன்னு நீ கேட்கலாம். கேட்டாலும் அது நியாயம்தான். பாட்டி இங்க இருந்து வரமாட்டாங்கிறது தான் பிரச்சனை. அவளுக்காக மத்தவா வேலையை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறது கஷ்டம். நீயும் அத்தையும் இவாளை நல்லபடியா பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்க அங்க நிம்மதியா இருக்கோம். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் உங்க காரியத்தை மத்தவா யாரும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்கங்கிறதும் நிஜம். அப்படி இருக்கும்போது அம்மா எடுத்தோம் கவுத்தோம்னு பேசினது எனக்கே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இங்கேயே இருந்து உனக்கு பெருந்தன்மை ஜாஸ்தின்னு அவளுக்கு புரிய வைடா நாகு. ஹரி இறைஞ்சிய குரலில் சொல்லி முடிக்க நாகு தளர்ந்து போய் அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தான். கைகளை பெஞ்சின் மீது ஊன்றியபடி சற்று நேரம் நிலத்தை வெறித்து நோக்கினான். போக போறியா நாகு? தாத்தாவின் குரல் ஈனஸ்வரத்தில் காதுக்குள் கேட்டது. அப்பா செத்து போன சமயத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் குழப்பமான நிலையில் அம்மாவும் அவனும் தம்பி ரகுவும் இங்கே வந்தபோது, வாடா கண்ணா என்று தாத்தா அவனையும் ரகுவையும் அணைத்து கொண்ட கதகதப்பு அவனுக்கு இன்னமும் உணர்வில் இருக்கிறது. நான் இருக்கேன்டா கண்ணா. என்ன அழப்படாது சரியா? உன்னையும் ரகுவையும் படுக்க வச்சு பெரிய ஆளாக்க வேண்டியது இனி இந்த தாத்தாவோட கடமை. இதான் இனி உங்க வீடு. கடைசி வரை இங்கேயே இருந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும். அது உங்க கடமை. புரிஞ்சதா? தாத்தா அன்று சொன்னது நினைவுக்கு வந்தது. இறக்கும் வரை அவர்களுக்கு அவர் எந்த சிறு குறையும் வைக்கவில்லை என்பதும் நிஜம். அப்படி இருக்க யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று கோபித்து கொண்டு போனால் தாத்தாவின் ஆத்மா சாந்தி அடையுமா? அவரது அன்பை அவமரியாதைப்படுத்துவது போல் அல்லவா ஆகும்? நாகு ஹரியை நிமிர்ந்து பார்த்தான். நான் போகலடா ஹரி, போக மாட்டேன். ஹரியின் முகம் மலர்ந்தது. நாகுவின் நற்குணம் அந்த வார்த்தைகளில் தெரிந்தது. நன்றியின் அடையாளமாக அவன் கண்கள் பளபளத்தன. தேங்க்யூடா. ஹரி வேகமாய் வெளியில் வந்து அம்மாவை தேடிப் போனான். வெக்கமா இருக்குமா? பகவான் நல்லதை பேசத்தான் நாக்கை கொடுத்திருக்கான். பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனா மனுஷாலை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஒரு நிமிஷத்துல நாகோ உன்னை விட உயர்ந்துட்டான். சரி, பேசினதை இனி அழிக்க முடியாது. ஆனா மன்னிப்பு கேட்கலாம் இல்ல? அதுல ஒன்றும் தப்பில்லையே. நான் நாகு கிட்ட கேட்டுட்டேன். அவனும் எல்லாத்தையும் மறந்துட்டான். நீயும் அத்தை கிட்ட இப்ப மன்னிப்பு கேள். அதான் சரி. மன்னிப்பு தான் இப்ப எல்லா மாயங்களுக்கு மருந்து. மறுபடியும் இந்த வீட்டில் பழைய கலகலப்பு வரணும். இப்படி ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து திரும்பின்னு இருந்தா நன்னாவா இருக்கு? ஹரி சொன்னதை அப்பாவும் ஆமோதித்தார். ஆமாண்டி கமலா, இவன் சொல்றது சரிதான். நீ போய் வசந்தாவை பார்த்து பேசினது தப்புதான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடு. போறேன். ஆனா உங்க அக்காவுக்காகவும் இல்லை, அவளுக்காகவும் இல்லை. வயசான உங்க அம்மாவையும் தானுவையும் பார்த்துக்கணுமே அவ. அதுக்காக போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். அம்மா வேண்டா வெறுப்பாக புறப்பட ஹரி அம்மாவை நிறுத்தினான். தப்புமா, மனசு விட்டு மன்னிப்பு கேளு. வேண்டா வெறுப்போட கேட்குற மன்னிப்பு எதிராளிக்கு செய்யற இன்னொரு துரோகம்னு சொல்லலாம். அம்மா அவனை முறைத்து பார்த்தாள். போற, ஆனா கனவு மட்டும் காணாத. ஸ்ரீதேவியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அந்த விஷயத்துல நான் எடுத்தது தான். இப்ப யார் கேட்டா அதை பத்தி? நீ முதல்ல இந்த விஷயத்தை பாரு. யார் யாரோட கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ அதுபடி நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? 2000 ஆண்டு பிறக்கும் போது தாத்தா இருக்க மாட்டார்னு நினைச்சமா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம எதுக்கு வாய் சவடால்? ஹரி சொல்லிவிட்டு எங்கோ கிளம்பி சென்றான். வசந்தா வீட்டை விட்டு செல்லும் பிரச்சனை தற்காலிகமாக தீர்ந்தது. இருந்தாலும் சொத்து பற்றிய கவலை அந்த வீட்டு மருமகள்களின் மனசில் இருக்கத்தான் செய்தது. எதற்காக தன் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பும் இருந்தது. இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் மறுபடியும் இதை பற்றி பேசி குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம், பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார்கள். ஏமா, நான் என்ன கைதியா? இப்படி ரூம்ல என்ன அடைச்சு வைக்கிற? ஸ்ரீதேவி தாயிடம் எரிந்து விழுந்தாள். யாரடி உன்னை அடக்கி வச்சா? நான் கண்ணில் பட வேண்டாம்னு தானே.
தானு கண்ணில் பட வேண்டாம்னு தானே? சும்மா இருடின்னா கேட்டா தானே? அவங்கிட்ட கரிசனம் காட்டுறேன் பேர் வழின்னு வம்ப விலைக்கு வாங்கின்னு இருக்க. அவன் என்னடானா உன்னையே சுற்றி சுற்றி வரான். தேவையா இது? உன்னால் இங்கே இருந்து அவனுக்கு சிசுருஷை பண்ணிட்டு இருக்க முடியும்னா போய் அவன் கண் எதிர்க்க நடமாண்டின்று. அம்மா எரிந்து விழ ஸ்ரீதேவியால் எதுவும் பேச முடியவில்லை. சரி போகலம்மா, ஆனா எதுக்கு இன்னும் இங்க இருக்கணும்? காரியம் எல்லாம் தான் ஆயாச்சே, நாம கிளம்பி போயிடலாமே. போகலாம், ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடியட்டும், கிளம்பிடலாம். என்ன வேலை? உனக்கு இங்கேயே ஒரு வரன் பார்த்துருக்கோம். ஸ்ரீதேவி புருவம் சுருங்க தாயை பார்த்தாள். நான் யாருன்னு காட்டுறேன். எவ்வளோ ஏதோ சொன்னா அதை கேட்டுண்டு உன் பொண்ணுக்கு வேற இடம் பார்த்துக்கோன்னு சொன்னாள் ஒன்றும். அவள் கண் எதிர்க்கையே உனக்கு வேற இடம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வர. ஆனால் இந்த வீட்டில் இல்லை. ஜெயலட்சுமி நகரில் உங்கள் அப்பாவோட பால்ய சிநேகிதர் ரங்கநாதன் வீட்டில் வச்சுத்தான் பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணி இருக்கு. நான் வரமாட்டேன். ஹரியை தவிர வேற எவனுக்கும் நான் கழுத்தை நீட்டுறதாவும் இல்லை. பெரியவா சண்டையில எங்களை எதுக்கு பழி வாங்குறேள்? நான் சொன்னதை கேட்டா போதும். பொண்ணா லட்சணமா? முடியாதுமா. இதுக்கு மேல நானும் நீயும் பேசினா அனாவசியமா சண்டையில தான் முடியும். அப்படின்னா என்னை அவமானப்படுத்தினா அவளோட உறவு வச்சுக்கலாங்கிறையா? ஒரே குடும்பத்து உறவுக்குள்ள என்ன மான அவமானம் வேண்டி கிடக்கு? எந்த வீட்டுல சண்டை வர்றதில்ல, இல்ல பேச்சு தான் தடிக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் வாள் எடுத்து வீச ஆரம்பிச்சா ரத்தம் தான் மிஞ்சும் சொல்லிட்ட. அல்ப சமாச்சாரத்தை ஊதி ஊதி பெருசாக்கி என் சந்தோஷத்துக்கு உல வச்சுடாத. அம்மா அவளை முறைத்து பார்த்தாள். யார் யாருக்கு புத்தி சொல்வது என்ற ஆத்திரம் மேலிட பெண்ணை பலார் என்று அறைந்தாள். இனிமே வாயை திறந்த தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? இழுத்து வச்சு நாக்க அறுப்ப. இத அன்னைக்கே அப்பவே செஞ்சிருந்தா இன்னைக்கு எதிர்த்து பேசின்னு இருக்க மாட்டேன் இல்ல? புரியலையா? ஹரியோட நான் பேசி பழக ஆரம்பிச்சப்பவே இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் இல்ல? நாக்கை வளர்த்து விட்டது நீ, பழக விட்டது நீ. இப்ப நிறுத்துனா அது முடிகிற காரியமா? அம்மா ஸ்தம்பித்து போனவளாய் அவளை பார்த்தாள். சற்று நேரம் கழித்து சற்று இறங்கி வந்த குரலில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு தெரியாதடி ஸ்ரீதேவி, அவகிட்ட வர சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீ முரண்டு பண்ணா அது எங்களுக்குத்தான் அவமானம். வர சொன்னா மரியாதைக்கு எங்களோட வந்துடு. பையனை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம், இல்லாட்டி ஏதாவது சொல்லி சமாளிச்சுடலாம். ஸ்ரீதேவி முக சுளிப்போடு அம்மாவை பார்த்தாள். ஏமா, நான் என்ன தெலுங்குலையா பேசினேன்? விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்ற மாதிரி நீ சொல்றதையே சொன்னா எப்படி? ஹரிதான் என் ஆம்பளையான். வேற யாரையும் நான் பார்க்கவும் வேண்டாம், பார்த்தா பிடிச்சுடும்னு நீ மனக்கோட்டை கட்டவும் வேண்டாம். சாட்சாத் தேவேந்திரனே இறங்கி வந்தாலும் நோதான் என்பதில் போதுமா? எதையாவது சொல்லி ஏற்பாடுகளை நிறுத்து. அம்மா என்ன செய்வதென்று புரியாமல் இடிந்து போய் உட்கார்ந்தாள். என்ன சொல்லி பெண்ணை வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் யோசித்தாள். ஒரு பக்கம் நண்பரின் வீட்டில் தயாராகி கொண்டிருக்கும் சொஜ்ஜி பஜ்ஜி, மற்றொரு பக்கம் முரண்டு பிடிக்கும் பெண். ஒருவேளை தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற கலக்கம் ஏற்பட்டது. ஸ்ரீதேவி சொல்வது போல் அல்ப விஷயத்தை பெருசாக்குகிறோமோ என்று தோன்றியது. கூடவே இவ்வளவுக்கு பிறகு எதற்கு தழைந்து செல்ல வேண்டும் என்ற வைராகியமும் ஏற்பட்டது. தேவையற்ற உணர்வுகள் தான் மனிதனை அலைக்கழிக்கின்றன. பிரச்சனைகள் அதற்காக வருவது பாதி எனில் தானாக தேடிக்கொள்பவை மறுபாதி. சின்ன வயதில் இருந்து பழக விட்டது தப்போ என்று இப்போது தோன்றியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றாலும் வரட்டு வைராகியங்களை விட முடியவில்லை. எதற்கு தழைந்து போக வேண்டும்? அப்படி எந்த விதத்தில் குறைந்து விட்டோம் என்று குழைய வேண்டும்? இதுவரை ஹரி உசத்தியாய்த்தான் இருந்தான், சந்தேகமே இல்லை. வெளியில் வேறு மாப்பிள்ளை பார்க்காத வரைக்கும் ஹரி உசத்தியாய் தெரிந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் முதல் முறையாக மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கும் போதுதான் இவனை விட கொம்பன்கள் எல்லாம் மாப்பிள்ளை சந்தையில் இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. இப்போது பார்த்திருக்கும் மாப்பிள்ளை அப்படித்தான். அமெரிக்காவில் சாப்ட்வேர் என்ஜினியராக ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறான். இந்தியாவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு பணத்தை சம்பளமாக வாங்குகிறான். அமெரிக்காவில் சொந்த வீடு, 4-5 கார்கள் என்ற ராஜ வாழ்க்கை. ஹரியை விட ஆணும் நன்றாக
ஹரியை விட ஆளும் நன்றாக இருக்கிறான். ஸ்ரீதேவியின் போட்டோவை பார்த்ததுமே அவனுக்கு பிடித்து விட்டது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இது ஏன் இந்த பெண்ணுக்கு புரிய மாட்டேன் என்கிறது? அம்மா எரிச்சல் அடைந்தாள். கூடவே எப்படியாவது இந்த அமெரிக்க மாப்பிள்ளைக்கு ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணி வைத்தே தீருவது என்று உள்ளுக்குள் உறுதி கொண்டாள். இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யோசிக்க ஆரம்பித்தாள். சற்று நேரம் கழித்து உள்ளறையில் பெட்டியில் துணிமணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்த ஸ்ரீதேவியை பார்த்ததும் முகம் மாறினாள். என்ன பண்ற நீ? நான் கிளம்புறேன் ஊருக்கு. எனக்கு கிளாஸ் எல்லாம் போறது. நீங்க இருந்துட்டு நிதானமா போங்கோ. திடீர்னு என்ன? புது வருஷம் வரை எல்லாரும் இங்க இருக்கிறதா தானே பிளான்? வாஸ்தவம்தான். ஆனா எனக்கு இருக்க பிடிக்கல. புது வருஷத்தை சந்தோஷமா கொண்டாட முடியும்னு தோணல. அம்மா அவளை வெறித்து பார்த்தாள். சில நேரங்களில் மிரட்டலும் வழக்கமான யுக்தியும் தான் கை கொடுக்கும் என நினைத்தவள் விறுவிறுவென்று கீழே இறங்கி போனாள். திரும்பி வரும்போது தோட்டத்துக்கு தெளிக்கும் பூச்சி மருந்து அவள் கையில் இருந்தது. ஹலோ, வாங்கோ, ப்ளீஸ் கம். மாப்பிள்ளை வீட்டினரை மரியாதையோடு உள்ளே அழைத்து சென்றார்கள். பையன் நல்ல உயரமும் நிறமுமாயிருந்தான். ரிம்லஸ் கண்ணாடிக்குள் இருந்து பார்த்த கண்களில் அறிவு ஜீவித்தனம் தெரிந்தது. இதழ்களில் சின்ன புன்னகை ஒன்று நிரந்தரமாய் ஒட்டி கொண்டிருந்தது. பேச்சில் நிதானமும் அடக்கமும் தெரிந்தது. அப்பாவின் நண்பரின் மனைவி உள் அறையில் இருந்து ஸ்ரீதேவியை அழைத்து வந்தாள். மெரூன் கலர் மைசூர் சில்க் புடவையில் எளிமையான அலங்காரத்தோடு அழகாயிருந்தவளை ஒரு சில வினாடிகள் பார்த்த மாப்பிள்ளையின் முகத்தில் திருப்தியும் சந்தோஷமும் படர்ந்தது. பெண்ணோட கொஞ்சம் பேசலாமா? அருகில் இருந்த அப்பாவிடம் கேட்டான். ஓ, தாராளமா பேசுங்களேன். ஸ்ரீதேவி பொம்மையாய் அந்த அறைக்குள் நுழைந்தாள். உட்கார்ந்து பேசலாமா? அவன் அவளையும் உட்கார சொன்னான். என் பேர் தெரியுமா உனக்கு? ஆங்கிலத்தில் கேட்டான். தெரியாது. ரவிசங்கர். அது சரி, என் பேர் கூட தெரிஞ்சுக்காமையா பெண் பார்க்க வந்து நின்ன? ஒரு நிமிஷம். நான் நிக்க வைக்கப்பட்ட. அதான் உண்மை. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல மிஸ்டர் ரவிசங்கர். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நீங்க ரொம்ப நல்லவரா, படிச்சவரா, கண்ணியமானவரா தான் தெரிகிறீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சின்ன வயசுல இருந்து நான் பழகிற ஒருவர் மேல எனக்கு அன்பு இருக்கு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இதுவரை எங்க அன்புக்கு யாரும் தடை போட்டதில்லை. சொல்லப்போனா வளர விட்டதே பெரியவங்க தான். இப்ப ஏதோ ஒரு அல்ப குடும்ப பிரச்சனையால எங்களை பிரிக்க நினைக்கிறதும் அவங்க தான். பெரியவங்க விளையாட்டுக்கு பகடைக்காயாகிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவும் இருக்க போறதில்ல. தயவு செஞ்சு வெளியில போய் என்ன பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க. ஸ்ரீதேவி அவனை பார்த்து கை கூப்பி விட்டு எழுந்து வெளியில் வந்தாள். அவன் திகைப்போடு அவளையே பார்த்தான். எந்த பதிலும் சொல்லாமல் மாப்பிள்ளை வீடு புறப்பட்டு சென்றதை பார்த்து யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. செய்து வைத்த டிஃபன் அப்படியே இருந்தது. தண்ணீர் கூட குடிக்காமல் அவர்கள் சென்று விட்டார்கள். என்னடி சொன்ன அவங்க கிட்ட? என்ன சொல்லி விரட்டின? அம்மா ஸ்ரீதேவியை உலுக்கினாள். ஏதோ சொன்ன. ஸ்ரீதேவி அவள் கையை தட்டிவிட்டு நகர்ந்தாள். அம்மா பாய்ந்து சென்று மீண்டும் அவளை இறுக பிடித்தாள். மரியாதையா சொல்லு, என்ன சொன்ன? இப்ப நீ சொல்லாட்டி இங்க ஒரு கொலை விழும். ஸ்ரீதேவி ஒரு வினாடி அவளை அழுத்தமாக பார்த்தாள். ஹரியோட குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு சொன்ன, போருமா? அம்மா ஆணி அரைந்தாற் போல நின்றாள். யாரோ தோளை தொட்டார் போல் இருக்க ஹரி திடுக்கிட்டு திரும்பினான். அசட்டு சிரிப்போடு தானு நின்றிருந்தான். என்ன? 2 நாள்ல எம்ஜிஆரை கூட்டிண்டு வந்துடுவா ஸ்ரீதேவின்னு சொன்னைய, இன்னும் ஏன் வரல? வந்துடுவா. எம்ஜிஆருக்கு ஏதோ வேலையாம், அது முடிஞ்சதும் வருவார். தானு தயங்கி நின்றான். என்ன வேணும் சித்தப்பா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன? இப்படி வந்து உட்கார்ந்து சொல்லு. நேத்திக்கு ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தேன். என்ன படம்? தெரியலையே. அதில் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடுறார், சண்டை போடுறார். அப்புறம் சரோஜா தேவியை கட்டி பிடிச்சுண்டு. தானு முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட்டான். சரோஜா தேவியை லவ் பண்ணுறாரா? ஹரி சிரித்தான். லவ்னா சரோஜா தேவியை கல்யாணம் பண்ணிக்க போறார்னு அர்த்தம். கட்டி பிடிச்சுண்டா கல்யாணம் பண்ணிப்பாளா? கல்யாணம்னா என்ன? மாலையெல்லாம் மாத்திண்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் 2 வாரம் முந்தி நடந்ததே, அது மாதிரி. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா? சந்தோஷமா இருக்கத்தான். எப்படி? அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் ஒரு கணம் திகைத்தான். ஆமா, எதுக்கு இப்ப நீ இவ்வளோ கேள்வி கேட்குற? எனக்கு கூட எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடணும், கட்டி பிடிச்சுக்கணும்.
ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா எனக்கு? ஹரி திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். இந்த மனிதனுக்குள்ளும் ஆசைகளும் உணர்வுகளும் இருக்கிறதா என்று திகைத்தான். சொல்லு ஹரி, ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? தானு அவன் தோளை அசைத்து கேட்டான். சொல்றேன். ஹரி அப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொன்னான். அதற்கே தானுவின் முகம் மத்தாப்பாய் மலர்ந்தது. நிச்சயமா? சத்தியமா? வாயை திறந்து சொன்னாத்தான். சரி, போய் தூங்கு சித்தப்பா. ஸ்ரீதேவிய கட்டி பிடிச்சுண்டு என்ன பாட்டு பாடுறது? மணி 11 போகிறது, போய் தூங்கு. சந்திரோதயம் ஒரு பொன்னானது, இது பாடவா? எதையோ பாடி தோல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஹரி எழுந்தான். தன் படுக்கைக்கு வந்து அமர்ந்தான். தூக்கம் வரவில்லை. வசந்தா அத்தை சொன்ன விஷயம் கேட்டதில் இருந்து மனதே சரியில்லை. ஸ்ரீதேவிக்கு வேறு இடம் பார்த்திருப்பதாகவும் நண்பர் ஒருவரின் வீட்டில் வைத்து பெண் பார்ப்பதாகவும் அத்தை சொன்னபோது அவனுக்கு சட்டென்ற நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் ஸ்ரீதேவியை அழைத்து கொண்டு அவள் அப்பாவும் அம்மாவும் போய் இவ்வளவு நேரமாகிறது, யாரையும் இன்னும் காணவில்லை. என்ன நடக்கிறது வீட்டில் என்று எதுவும் புரியவில்லை. அந்த குழப்பத்தோடு திண்ணையில் வந்தமர்ந்த போதுதான் தானு வந்து ஏதேதோ உளறினான். இருக்கிற குழப்பம் போதாதென்று இதென்னடா புது குழப்பம் என்ற எரிச்சலோடு எழுந்து வந்து விட்டான். அத்தை சொன்னது உண்மைதான் என்றால் ஸ்ரீதேவி எப்படி இதற்கு சம்மதித்தாள்? அவளுடைய ஒத்துழைப்பு இல்லாமலா பெண் பார்க்கும் வைபவம் நடக்கும்? ஒருவேளை அவள் பலவந்தமாய் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாளா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஸ்ரீதேவியாவது சம்மதிப்பதாவது. அது சரி, பெண் பார்ப்பதற்கே இப்படி வற்புறுத்தியோ மிரட்டியோ அவளை சம்மதிக்க செய்தவர்கள் நாளைக்கு கல்யாணத்திற்கும் சம்மதிக்க செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஹரிக்கு கவலை ஏற்பட்டது. சொத்து பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று அவன் நினைக்கவில்லை. சொத்து பிரச்சனை கூட இப்போது அமுங்கிவிட்டது. ஆனால் அதனால் ஏற்பட்ட கசப்புகள் இதனால் வரை பழகிய மனிதர்களுக்கிடையில் விரிசலை ஏற்படுத்தி விட்டதுதான் அவன் மனதை மிகவும் அரித்தது. ஒருவேளை ஸ்ரீதேவியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குமானால் தான் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்தான். இதை எப்படி தடுக்க முடியும் என்று உள்ளுக்குள் திட்டங்கள் தீட்டி எதுவும் சரிப்படாது என்ற புதிய சோர்வோடு தலையை சிலுப்பிக் கொண்டான். சற்று நேரத்தில் ஆட்டோ ஒன்று வந்து நிற்கும் ஓசை கேட்க எழுந்து ஜன்னல் அருகில் வந்தான். ஸ்ரீதேவியின் அம்மா முதலில் இறங்க அவளை தொடர்ந்து அப்பாவும் ஸ்ரீதேவியும் இறங்குவது தெரிந்தது. வசந்தா அத்தை வாசற்கதவை திறக்கும் ஓசை கேட்டது. அவர்கள் யாரிடமும் எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்றார்கள். சற்று நேரத்தில் சின்ன சின்ன பேச்சு வார்த்தைகளும் அதை தொடர்ந்து அழுகை ஒலியும் கேட்க ஹரி பதறிப்போய் வெளியில் வந்தான். வசந்தா அத்தை கவலையோடு அவர்கள் இருந்த அறையின் கதவை தட்டினாள். சற்று நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. என்னாச்சு ரமணி, என்ன பிரச்சனை? வசந்தா அத்தை கேட்டாள். இன்னும் என்ன நடக்கணும்? இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? என் குடும்ப கௌரவத்தை இவ வீதிக்கு கொண்டு வந்துட்டா, போருமா? புரியும்படியா சொல்ல. கடவுளே, நான் என்னத்தை சொல்லுவேன்? இப்படி அழும்படியா என்னாச்சு? அந்த கடங்காரங்கிட்ட போய் கேளு என்னாச்சுன்னு. ரமணி அத்தை ஹரியை சுட்டி காட்டி சொல்ல தான் என்ன செய்தோம் என்று ஹரி திகைத்தான். ஹரி என்ன பண்ணிட்டா? ரமணி பதில் சொல்லாது அழுதாள். இதோ பார் ரமணி, நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காத. நீ செய்யறது எதுவும் நன்னா இல்ல, சொல்லிட்ட. ஏதோ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசுண்டோம் தான். அதுக்காக பழகின குழந்தைகளை பிரிக்க நினைக்கிறது மகா பாவம். எந்த வீட்டுல சண்டை வரல? பணம் வரும் போகும். மனுஷால் நஷ்டப்பட்டதுதான். நீ ஸ்ரீதேவிக்கு வேறு வரன் பார்த்ததுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்ங்கிறது எனக்கு புரியறது. அதுக்காக நான் வேதனைப்படுறேன். உங்ககிட்ட மன்னிப்பு வேணும்னாலும் கேட்டுக்கிறேன். அப்பா செத்து போய் 15 நாள் ஆறது. அந்த துக்கம் மறையறதுக்குள்ள வேற எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த வீட்டுல. குழந்தைகளை பழக விட்டுட்டு பிரிப்பானேன்? நன்னா யோசிச்சு பாரு ரமணி. அதுகள் சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷமாவும் இருக்கும். வரட்டு வைராகியத்தால எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போகும்னா எதுக்கு அந்த வைராகியம்? விட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டாமா? இதுக்கு மேல எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. ஹரிக்கும் ஸ்ரீதேவிக்கும் கல்யாணம் நடக்கும்போது தன் வகையா கொடுக்கணும்னு அப்பா ஆசையா பர்மா தேக்கில இழைச்சு கட்டிலும் தொட்டிலும் பண்ணி வச்சிருக்கார். அவா கல்யாணம் வரைக்கும் நான் இருப்பனோ மாட்டனோ, அப்படி இல்லாட்டாலும் என் ஆசிர்வாதத்தோட அவா கிட்ட இதை சேர்த்துடுடி வசந்தான்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார்.
அவர் ஆசையை பூர்த்தி செய்யறது தான் நமக்கெல்லாம் நல்லது. நான் பேசினதை எல்லாம் மனசுல வச்சுண்டு வேற வரன் பார்க்கிற யோசனையை கைவிட்டுட்டு இவா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, அதான் நல்லது. வசந்தா அத்தை திரும்பி சென்றாள். ரமணி அத்தை ஹரியை திரும்பி பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் எதுவும் புரியவில்லை. அடுத்த நிமிடம் அவன் முகத்தில் அடித்தாற் போல கதவை அரைந்து சாத்தி கொண்டு போனாள். இரவு கனமாய் நகர்ந்தது. யாரும் தூங்கவில்லை. விடியல் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. சந்தோஷமாகவே விடிந்தது. ஸ்ரீதேவி எரிந்த பிரம்மாஸ்திரத்திற்கு பலன் இருந்தது. ஹரியின் குழந்தை தன் வயிற்றில் வளர்கிறது என்று அவள் சொன்ன பொய்க்கு நல்ல சக்தி இருந்தது. இதற்கு மேல் வெளியில் வரன் பார்ப்பது அசிங்கம் என்பது புரிய அம்மாவும் அப்பாவும் இரவு முழுக்க பேசி ஒரு வழியாக ஹரிக்கே அவளை திருமணம் செய்து வைப்பது என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தார்கள். நாம மட்டும் தீர்மானம் பண்ணா போதுமா? உன் பொண்ணுக்கு வேற இடம் பார்த்துக்கோன்னு சொன்னவா இதுக்கு சரின்னு சொல்ல வேணாமா? ரமணி கவலையோடு கேட்டாள். அவளும் நம்மள மாதிரி அவசரத்துல தான் வார்த்தைகளை கொட்டி இருப்பா. விடிஞ்சதும் நான் போய் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா முடியும். பெண் புத்தின்னு சொல்றா பார், சரியாத்தான் இருக்கு. பொம்மநாட்டிகள் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையால அடிச்சுண்டு எங்களை தர்ம சங்கடத்துல நிறுத்தி வச்சுட்டேள். உங்களை கட்டுப்படுத்தாம விட்டோம் பாரு, எங்க தப்பு? செருப்பால தான் அடிச்சுக்கணும் எங்களை. அப்பா சலித்து கொண்டார். மறுநாள் ஹரியின் அப்பாவோடு எப்படி பேசி அவர்கள் மனசை மாற்றுவதென்று மனசுக்குள் ஒரு ஒத்திகை பார்த்து கொண்டார். ரமணியத்தை முகத்தில் அடித்தாற்போல் கதவை சாத்தி கொண்டு போனதும் ஹரி வேதனையோடு மூடப்பட்ட கதவையே சற்று நேரம் வெறித்து பார்த்தான். பிறகு அப்பாவும் அம்மாவும் இருந்த அறை நோக்கி நடந்தான். அவனை பார்த்ததும் அம்மா சடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். ஹரி அவளிடம் எதுவும் பேச பிடிக்காதவன் போல ஜன்னல் அருகில் சென்று நின்று வெளியில் பார்வையை செலுத்தினான். இரவின் நிசப்தத்தில் தோட்டத்தில் பெருச்சாளி ஒன்று சர்வ சுதந்திரமாய் நடமாடிக் கொண்டிருந்தது. கேட்டுக்கு வெளியில் தெருநாய் ஒன்று எதையோ பார்த்து குறைத்து கொண்டு ஓடியது. ஹரி, அம்மாவின் குரல் பின்னால் கேட்க ஹரி திரும்பினான். என்னடா பிரச்சனை அங்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் விதை போட்டுட்டு விசாரிப்பு வேறையா? வெக்கமா இல்லையாம்மா உனக்கு? நான் என்னடா பண்ணிட்டேன்னு எங்கிட்ட எரிஞ்சு விடுற? பின்ன என்னம்மா, சந்தோஷமான நேரத்துல சொத்துன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது யாரு? நான் மட்டும்தானே அடிச்சுண்ட? மற்றவாளுக்கெல்லாம் காசு ஆசையே இல்லையா? மற்றவாளை பத்தி நமக்கு எதுக்கு? நாம நல்லபடியா இருக்க கூடாதா என்ன? சொத்து நம்மளை விட்டுட்டு எங்க போயிட போறதுன்னு இப்ப அதை பெரிய விஷயமாக்கணும். அதனால அடுத்தடுத்து எவ்வளோ பிரச்சனை பார். இதனால என்ன கிடைச்சது உனக்கு? இப்போ உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்னு சொன்னா உடனே அதை பண்ணிடுவியா? புரியறதுடா. ரமணி கிட்ட போய் பொண்ணு கேட்டு கெஞ்ச சொல்றியா? அது மட்டும் முடியாது. நான் தான் ஏதோ சொல்லிட்டேனா உடனே வரிஞ்சு கட்டிண்டு வெளியில வரன் தேடுறவ கிட்ட போய் நிப்பேன் நான் நினைக்கிற? பாரின் மாப்பிள்ளை மட்டமாயிட்டானா? மோசமான குடும்பம்டா, மோசமான குடும்பம்டா அது. திமிர் பிடிச்ச குடம். பொண்ணை பெற்றிருக்கிறவாளுக்கு இத்தனை திமிர் இருந்தா பிள்ளைய பெத்த எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஆரம்பிச்சாச்சா? பொண்ணை விட பிள்ளை உசத்தீன மடத்தனமா யார் உங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சா? பின்ன இல்லையா? ஒரு எழவும் இல்லை. எல்லாரும் ஒண்ணுதான். நீங்களா உங்க ஜாதியை மட்டம் தட்டிக்கிறதை முதல்ல நிறுத்துங்கோ. பிரச்சனைகள் ஆரம்பமானது உன்னாலதான். அதனால இதை முடிக்க வேண்டியது நீதான். முதல்ல இந்த வரட்டு கௌரவத்தையும் வாயில இருக்கிற வாழையும் கீழே போடு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி ரமணியத்தை மனசை மாத்தி எங்க கல்யாணத்தை நடத்தப்பார். நீ போய் பேசுற விதமா பேசினா அவளும் தங்களோட தப்பை புரிஞ்சுண்டு இறங்கி வருவா. இல்ல நான் போகமாட்டேன், நான் ஏன் போகணும்னு எல்லாம் சொல்றதா இருந்தா என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஊருக்கு போறேன். இனிமே உன் மூஞ்சியிலேயே முழிக்க மாட்டேன். எனக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்து நீ மாமியார் ஆயிடலாம்னு மட்டும் கனவு காணாத. ஹரி வெறுப்போடு சொல்லிவிட்டு வெளியேறினான். அவன் சொன்னதை இரவு முழுக்க அசை போட்டிருப்பாளோ என்னவோ. மறுநாள் காலை எழுந்ததும் அம்மா முதல் காரியமாக ரமணியை தேடி வந்தாள். நான் தான் ஏதோ சொல்லிட்டேன்னா உடனே வேற இடம் பார்த்துட்றதா? உனக்கே நன்னா இருக்கா இது ரமணி? பின்ன என் பொண்ணு என்ன பொம்மையா? இல்லை அவளுக்கு வேற பையன் கிடைக்க மாட்டானா? அதான் பெரிய இடமாவே பார்த்தேன். ஆனா இந்த மகாபாவி தான் கழுத்து அறுத்துட்டாளே. உன் பிள்ளை என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? என் பிள்ளை என்ன பண்ணிட்டான்? தாலி கட்டாமலே அவளோட குடித்தனம் பண்ணி இருக்கா. உன் மாமனார் பண்ணி வச்சிருக்கிற கட்டிலுக்கு முன்னால தொட்டிலுக்கு வேலை வச்சிருக்கா 2 பேரும் சேர்ந்து. என்ன சொல்ற நீ? ஹரியா? நான் நம்ப மாட்டேன்.
அவளே வாயை திறந்து சொல்லியாச்சு, இன்னும் என்ன? இதனால எங்களுக்கு அங்க ஏற்பட்டது அவமானம்தான். அம்மா மட்டுமில்லை, இதை கேட்டு கொண்டிருந்த ஹரியும் திகைத்து நின்றான். ஹரி அறைந்த அறையில் கண்ணில் பூச்சி பறந்தது. ஆசிட் பட்டாற்போல் எரிந்த கன்னத்தை பிடித்து கொண்டு அவனை பார்த்தாள் ஸ்ரீதேவி. நீ தப்பிக்கிறதுக்கு ஏன் மேல நரகலை வாரி எரிஞ்சுட்டியே, இதை விட என்ன கொன்னிருக்கலாம் நீ. தப்புதான் ஹரி, எனக்கு வேற வழி தெரியல. அவ்வளோ மோசமா என் மனசை காயப்படுத்தி கூட்டிட்டு போய் ஷோ காட்டினா அம்மா. அந்த ஆத்திரத்துல அவளை அவமானப்படுத்தணும்னு தான் அப்படி சொன்னேன். இது உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு நான் நினைக்கல. ஐ எம் சாரி ஹரி, வெரி சாரி. ஹரி எதுவும் பேசாமல் செல்ல முற்பட ரமணி அத்தை அவனை நிறுத்தினாள். எல்லாம் ஏன் தப்புதான் ஹரி, பொய்யோ நிஜமோ இனி நான் வேற இடம் பார்க்க மாட்டேன். நடந்ததை எல்லாரும் மறந்துடலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் படிப்பு முடியற வரை காத்திருக்க வேண்டாம். உடனே உங்க கல்யாணத்தை நடத்திடுறது தான் நல்லது. நீ என்ன சொல்ற கமலா? நான் சொல்ல என்ன இருக்கு? இவன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அப்போ வெள்ளிக்கிழமை நிச்சயம் பண்ணிடுவோமா? கிராண்டா பண்ணிடுவோம். சொத்து என்ன பெரிய சொத்து? குழந்தைகள் சந்தோஷத்தை விட. என்னமோ மேகம் மறைச்சாப்புல புத்தியை ஏதோ மறைச்சுடுத்து, என்னென்னமோ நடந்துடுத்து, என்னத்த சொல்ல. தயவு செஞ்சு யாரும் பழசை பேச வேண்டாமே, மறுபடியும் தகராறு வந்துட போறது. வசந்தா குறுக்கிட்டு சொல்ல ரமணியும் கமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். திடீரென்று சடசடவென்று பெய்த மழை சற்றே நேரத்தில் சட்டென்று நின்று விட்டாற் போல எல்லா பூசலும் வினாடியில் மறைந்து விட்டது. சில நேரம் சில மனிதர்களே விசித்திரமானவர்கள்தான். எல்லா மனிதர்களுமே இப்படி சட்டென்று எல்லா பிரச்சனைகளையும் மறந்து விட்டால் பூமியில் யுத்தம் ஏன் வரப்போகிறது? ஹரி பெருமூச்சு விட்டான். ஸ்ரீதேவியை ஓரக்கண்ணால் பார்த்தான். முகம் மலர பெரியவர்கள் கொடுத்த இன்ப அதிர்ச்சியில் விரைத்து போய் நின்றிருந்தாள் அவள். ரொம்ப வலிக்கிறதா? கிட்டே வந்து அவள் கன்னத்தை தடவினான். சி, போ ராஸ்கல், அடிக்கிறதும் அடிச்சுட்டு என்ன கேள்வி வலிக்கிறதான்னு? இரு, இந்த கன்னத்தை விட இந்த கன்னம் சிவந்து என் கை விரல் பதிஞ்சு எவ்வளோ அழகா இருக்கு. இந்த கன்னம் பர்காலியா இருக்கு. இதையும் சிவக்க வச்சுடவா? ஏசுநாதர் தத்துவமா? இன்னொரு கன்னத்தை காட்ட எவளாவது ஏமாளிய பாரு, நான் மாட்டேன். ஸ்ரீதேவி அவனை தள்ளிவிட்டு செல்ல முற்பட ஹரி அவளை இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றான். செம்பரத்தம் புதருக்கருகில் அவளை நிற்க வைத்து அவள் முகத்தை ஊடுருவி பார்த்தான். மடவா, என்ன பார்வை இது? விடு என்ன? ஆமா, என் குழந்தை எப்படி இருக்கு? உள்ள ரொம்ப அமர்க்கலமா? காதை வச்சு கேட்கவா? சினிமாவிலெல்லாம் வரா மாதிரி. கடவுளே, போ ஹரி. ஸ்ரீதேவி முகம் சிவக்க கைகளால் அவனை நெட்டி தள்ளினாள். ஹரி பிடியை இறுக்கினான். இந்த கன்னமும் சிவந்தொடுத்து பார். அவள் முகத்தின் கிட்டே வந்து வெடுக்கென்ற மற்றொரு கன்னத்தை கடித்தான். கடிக்கிற? நானும் கடிக்க வர? இங்க வேணா கடியேன். நானும் கடிக்கவா? இங்க வேணா கடியேன். ஹரி தன் இதழ்களை சுட்டி காட்டியபடி அவளை இழுத்து அணைத்து கொண்டான். தோட்டத்தை ஒட்டி இருந்த தன் அறையின் ஜன்னல் வழியே தானு தங்களை வெறித்து பார்ப்பதை இருவரும் கவனிக்கவில்லை. தானு அறையில் இருந்த சாமான்களை எல்லாம் வீசி வீசி எறிந்தான். புத்தகங்கள் பறந்து மூளை கொன்றாய் சிதறியது. தட்டு, டம்ளர், தண்ணீர் பானை எல்லாம் எகிரி போய் விழுந்த சப்தத்தில் அனைவரும் பதர் அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு எல்லாத்தையும் இப்படி விட்டு எறியற? தானு காதிலேயே வாங்கி கொள்ளாமல் கையில் கிடைத்த சாமான்களை எல்லாம் நாலா திசையிலும் வீசி எறிந்தான். கடங்காரா, ஏண்டா இப்படி படுத்துற? என்ன வேணும்? தானு ஒரு தடித்த பேசும் படத்தை வசந்தாவின் மீது எறிந்தான். போடி போடி நாய, கொன்னிடுவ எல்லாரையும். நாகு பிரம்பை எடுத்து கொண்டு வந்தான். இப்ப எரியறத நிறுத்த போறையா இல்லையா? போடா நாய. தானு மற்றொரு புத்தகத்தை நாகுவின் மீது வீசி எறிய நாகு கண் சிவக்க பிரம்பை சுழற்சி வீசினான். அடுத்த 5 நிமிடத்திற்கு நானுவின் அலறலும் கூக்குரலும் கேட்க ஹரி நாகுவை கட்டி பிடித்து குண்டு கட்டாய் நெட்டி தள்ளி கொண்டு வெளியில் வந்தான். நீ அடிச்சு அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா விபரீதமா போயிடும்டா நாகு. அவன் புத்தி இல்லாதவன். அவன்கிட்ட கோவப்பட்டுண்டு நீயும் யோசிக்காம பிரம்பெடுத்துண்டா எப்படி? இப்படி வந்து உட்கார், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அவனை நான் பார்த்துக்கிற. ஹரி அவனை சமாதானப்படுத்தி விட்டு தானுவின் அறைக்கு வந்து மற்றவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். தானு வலியோடு சுருண்டு படுத்திருந்தான். என்னாச்சு தானு? ஏன் இப்படி அமர்க்களம் பண்ணி அடி வாங்குற? பார், வரி வரியா தோல் எல்லாம் கன்னி போயிடுத்து. என்ன வேணும் உனக்கு? ஹரி பரிவோடு அவன் முதுகை தடவியபடி கேட்டான்.
போடா, நீ வேணாம் போ. உன் பேச்சுக்கா நீ கெட்டவன். நானா? ஏன், என்ன கோபம் என்கிட்ட உனக்கு? பொய் சொல்லிட்ட. என்ன சொன்ன? ஸ்ரீதேவி எம்ஜிஆர் கூட்டிண்டு வருவான்னு சொன்னையா இல்லையா? ஓ, அதுவா? ஹரி சிரித்தான். எம்ஜிஆருக்கு நிறைய வேலையாம். அடுத்த மாசம் கண்டிப்பா வந்து நானுவை பார்த்து கூட நின்ன போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பியிருக்கார். பொய், நீ பொய் சொல்ற. இல்ல தானு, சத்தியமாத்தான். வாடா, நீ சத்தியம் பண்ணாத, கொன்னுடுவேன் உன்னை. ஸ்ரீதேவிய நான் தான் கட்டிப்பிடிப்பேன்னு சொன்னேன், அப்புறம் நீ ஏன்டா கட்டிப்பிடிச்ச? அடுத்த குற்றச்சாட்டை அவன் வீச ஹரி திகைப்போடு அவனை பார்த்தான். அதை பார்த்துவிட்டுத்தான் இத்தனை கலாட்டா செய்கிறானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சொல்ற நீ? நீ ஸ்ரீதேவிய கட்டிப்பிடிக்கல? அவ கண்ணுல தூசி விழுந்துடுத்துன்னா அதான். பொய் சொல்ற. நீ மோசம், என்னை ஏமாத்துற. இல்ல தானு, நிஜமா அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா எப்ப எனக்கும் ஸ்ரீதேவிக்கும் கல்யாணம்? நான் அவளோட சீக்கிரம் பாட்டு பாடணும், புரிஞ்சதா? சரி, அவகிட்ட சொல்றேன். அதுவரை நீ சமத்தா இருக்கணும், தெரிகிறதா? இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணப்படாது. நீ இப்படி முரடனா இருந்தா அவ இப்படி உன்கிட்ட வருவா? அவளுக்கு எப்படி உன்னை பிடிக்கும்? தானு சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். ஹரியை கண்கள் அலைய பார்த்தான். நான் சமத்தா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா? ஆ, குட். எழுந்து நீயே அந்த புக்கை எல்லாம் எடுத்து அடுக்கு பார்க்கலாம். அடுக்கற. நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. நான் சமத்தா இருக்கேன்னு அவகிட்ட சொல்லு. கல்யாணம் ஆனாலும் எம்ஜிஆர் படத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு எம்ஜிஆரையும் கூப்பிடணும், சரியா? சரி, நான் போகட்டுமா? ஹரி எழுந்தான். தானு அவன் தோளை பிடித்து நிறுத்தினான். ஏமாத்த மாட்டே இல்ல? மாட்ட. எப்ப கல்யாணம்? முகூர்த்தம் பார்த்து தானே வைக்கணும், அவசரப்படக்கூடாது என்ன? நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தேதி வைக்கிறேன், சரியா? ஹரி வெளியில் வந்தான். தானு சமாதானம் அடைந்த முகத்தோடு பரமசாதுவாய் கீழே சிதறி இருந்த புத்தகங்களை எடுத்து அடுக்க ஆரம்பித்தான். ஹரி அப்பாடா என்று மூச்சு விட்டான். என்னவாமாம்டா அவனுக்கு? நாகு வியப்போடு கேட்டான். எப்படி அவனை சமாளிச்ச? அது ஒரு கதை. ஸ்ரீதேவி கண்ணில் படலையே. எங்க நான் எம்ஜிஆரை கூட்டிண்டு வர போயிருக்கான்னேன், நம்பிட்டான். இப்போ அவளை திடீர்னு பார்த்துட்டான் போல இருக்கு. எம்ஜிஆர் ஏன் வரலைன்னு கலாட்டா பண்றான். அடுத்த மாசம் நீ வேணா ஒன்று செய். இனிமே பிரம்பு எடுக்கிறதுக்கு பதிலா எம்ஜிஆர் வேஷம் போட்டுண்டு கிட்டப்போ. சர்க்கஸ் புலியாட்டம் அடங்கி குழஞ்சு உட்கார்ந்துடுவான். அடிக்கிற வேலையும் கை வலியும் உனக்கு மிச்சம். ஹரி சொல்ல நாகு சிரித்தான். இதுவும் நல்ல ஐடியாதான். ஒரு நாள் இப்படித்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு ஒரே பேர்த்தல். அட பைத்தியக்காரா, எம்ஜிஆர் செத்துடாச்சுடான்னா பாட்டி. அவ்வளோதான். கண்ணெல்லாம் சிவக்க பொத்துண்டு வந்துடுத்து அவனுக்கு. பாட்டிய கழுத்தை பிடிக்க போயிட்டான் தெரியுமா? எம்ஜிஆர் சாகலையாம். டிவியில பாட்டெல்லாம் பார்க்கறான் இல்ல? செத்தவங்க எப்படி பாட்டை பாட முடியும்னு கேட்குறான். சினிமாங்கிறது செல்லுலாய்டு விஞ்ஞானம்ங்கிறதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருந்தா ஏன் இப்படி இருக்க போறான்? என்ன பண்ண? இப்படி ஒரு வாழ்க்கை இவன் தலையில எழுதி இருக்கும்போது யாரால அந்த எழுத்தை அழிச்சு மாத்தி எழுதிட முடியும்? அதை விடு. அடுத்த மாசம் எம்ஜிஆர் வராட்டி மறுபடியும் ஆரம்பிப்பானே. அதுக்குத்தான் நீ இருக்கையே, வேஷம் போடு. நீ ஆச்சு, உன் மாமனாச்சு. நாங்க போயிண்டே இருப்போம். ஆள விடுறா சாமின்னு. ஹரி சிரித்தான். நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் அதிவிரைவில் ஆரம்பித்தது. முன் தோட்டத்தில் பந்தல் போடப்பட்டது. மளிகை சாமான்களும் மற்ற சாமான்களும் வந்திறங்கின. பட்டுப்புடவை வாங்க பெண்கள் அனைவருமே புறப்பட்டனர். பேஷ், 2 பட்டுப்புடவைக்கு இத்தனை பேரா? நாளைக்குள்ள வந்துடுவேளோன்னோ? நாகு கிண்டல் அடித்தான். ஏண்டா ஹரி, நீயும் வாயேன். ஆம்படையாளுக்கு என்ன கலர் நன்னா இருக்கும்னு உனக்குத்தானே தெரியும். சித்தி அவனையும் அழைத்தாள். ஸ்ரீதேவியும் கண்களால் அழைக்க ஹரி புறப்பட்டான். பேச்சும் சிரிப்புமாய் அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்த தானு அரைக்கதவை உள்ளிருந்து படபடவென்று தட்டினான். என்ன வேணும்? நாகு வேகமாய் வந்து கேட்டான். எங்க போறா எல்லாரும்? கடைக்கு. இப்ப வந்துடுவா. பசிக்கிறதா? சாப்பிட ஏதாவது வேணுமா? எதுக்கு பந்தல் போட்டிருக்கு? ஆத்துல கல்யாணம் வர்றதில்ல, அதுக்குத்தான். தானுவின் கண்கள் பளிச்சிட்டது. எனக்குத்தானே கல்யாணம்? நாகவுக்கு சிரிப்பு வந்தது. ஆமா, உனக்குத்தான். சும்மா வானம் சொல்லி வைத்தான். தானுவின் முகத்தில் கும் என்ற உற்சாகம் பரவியது. 2 கைகளையும் மாறி மாறி தூக்கி துள்ளி துள்ளி ஆடியபடி அறையில் சுற்றி வந்தான். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. பாட்டு வேறு உச்சஸ்தாயியில் வந்தது. வாராய் நீ வாராய். அடுத்த பாட்டுக்கு தாவினான்.
நாகு புன்சிரிப்போடு வெளியில் வந்தான். நாகு, கல்யாணத்துக்கு எனக்கு என்ன ட்ரெஸ்? என்ன வேணும்? எம்ஜிஆர் மாதிரி வாங்கிட்டா போச்சு. எம்ஜிஆர் வருவாரோன்னோ கூப்பிட்டா போச்சு. நல்ல நாகு. தானு அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டான். சர்தா, கல்யாணம்னா இவ்ளோ குஷியா? நாகு சிரித்தபடி கேட்டான். வெள்ளிக்கிழமை மாலை நண்பர்களும் உறவுக்காரர்களும் வீட்டில் நிறைய. தானுவின் அறைக்கதவை நாகு வெளியில் பூட்டி வைத்தான். தூங்கிக் கொண்டிருந்த தானு சட்டென்று சத்தத்தில் எழுந்து உட்கார்ந்து மலங்க மலங்க விழித்தான். கூடத்தில் டேப் ரெக்கார்டரில் இருந்து நாதஸ்வர இசை மிதந்து வந்தது. இன்னிக்கா கல்யாணம்? ஜன்னல் வழியே நாகுவிடம் கேட்டான். ஆமா, சமத்தா இருந்தா உனக்கு லட்டு ஜாங்கிரி வடையெல்லாம் 2 தருவேன். நாகு போய்விட தானு முகம் மலர ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தான். எப்போது தன்னை புது ட்ரெஸ் போட்டு அழைத்து செல்வார்கள் என்று காத்திருந்தான். நேரமாயிற்றே தவிர யாரும் வந்து அழைக்காததும் முகம் மாறினான். விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை கத்தி அழைத்தான். என்ன? ஒரு பையன் ஓடி வந்து கேட்டான். என்னை எப்ப கூப்பிடுவா? உன்னையெல்லாம் கூப்பிட மாட்டா. நான் தானே மாப்பிள. நீயா? அந்த பையன் விழுந்து விழுந்து சிரித்தான். மற்ற சிறுவர்களையும் அழைத்தான். இவர்தான் மாப்பிள்ளையாம். இந்த பாரா ஜோக்க. யார் சொன்னா நீ மாப்பிள்ள? என்ன? நான் தாண்டா மாப்பிள்ள. நாகு சொன்னானே, ஹரி கூட சொன்னானே. சும்மா விளையாட்டுக்கு சொல்லி இருப்பா. ஐயோ இல்லடா, எனக்கு தான் கல்யாணம். நாகவை கூப்பிடு, புது ட்ரெஸ் கொண்டு வர சொல்லு, கதவை திறந்து விட சொல்லு. பைத்தியம் பைத்தியம், சும்மா கெட. உனக்கு இல்ல கல்யாணம். உனக்கு வேணும்னா லட்டு தருவா, கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டா. அப்ப எதுக்குடா பந்தல் போட்டிருக்கா? யாருக்கு பின்ன கல்யாணம்? ஹரி மாமாக்கும் ஸ்ரீதேவிக்கும் தான் கல்யாணம். சொல்லிவிட்டு சிறுவர்கள் ஓட தானுவின் முகம் ஏமாற்றத்தில் சுணங்கியது. கண்களில் சிவப்பு படர்ந்தது. பல்லை கடித்தபடி ஜன்னல் கம்பிகளை முஷ்டி மடக்கி நங் நங் என்று குத்தினான். ஊளையிட்டாற் போல கத்த ஆரம்பித்தான். எதுக்குடா அவன் கத்தறான்? போய் பாரு. வசந்தா நாகுவை அனுப்பினாள். நாகு விரைந்து வந்து அவன் கத்தல் கேட்காத அளவுக்கு ஜன்னல் கதவையும் சார்த்தி கொக்கி போட்டு விட்டு வந்தான். சத்தம் உள்ளுக்குள் அமுங்கியது. ஜன்னல் கதவை படபடவென்று தட்டினான் தானு. வெளியில விடுன்னு கத்தறான். யாரும் பயப்பட வேண்டாம், பூட்டி வச்சிருக்க. நாகு வந்திருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு உள்ளே போனான். நிச்சயதார்த்தம் விமரிசையாய் நடந்தது. ஏப்ரல் மாதம் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. விருந்து அமர்க்களமாய் நடந்தது. வந்திருந்தவர்கள் புறப்பட்டு சென்றதும் வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிட்டனர். ஸ்ரீதேவியும் ஹரியும் மாலையும் கழுத்துமாய் வீடியோவுக்கும் புகைப்படத்திற்கும் போஸ் கொடுத்து கொண்டிருந்தனர். தானுவுக்கு சாப்பாடும் ஸ்வீட்டும் கொடுப்பதற்காக வசந்தா அவன் அறை நோக்கி சென்றாள். நாகு வந்து கதவை திறந்து விட்டான். தானு பாய்ந்து வெளியில் வந்தான். தன்னை தடுத்து நிறுத்த பார்த்த நாகுவை தள்ளிவிட்டு திமிரி கொண்டு ஓடினான். டேய், லட்டு தர மாடா, எங்க ஓடுற? வசந்தா கத்தினாள். தானு ஸ்ரீதேவியை தேடியபடி ஓடினான். செம்பரத்தம் புதருக்கருகில் வீடியோவுக்கு ஜோடியாக போஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஹரியும் ஸ்ரீதேவியும். தானு வேகமாய் ஓடி வந்து ஹரியை தள்ளிவிட்டு ஸ்ரீதேவியை கட்டி பிடித்தான். ஸ்ரீதேவி பயந்து போய் பெரிதாய் அலறினாள். அவனிடமிருந்து விடுபட திமிரினாள். முரட்டு பிடியில் இருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதாக இல்லை. வீடு முழுக்க பதட்டமாய் ஓடி வந்தது. தானுவை அதிர்ச்சியோடு பார்த்தது. ஹரியும் நாகவும் ஒன்று சேர்ந்து அவனை இழுத்து ஸ்ரீதேவியை விடுவிக்க முயன்றார்கள். உச்சக்கட்ட ஆத்திரத்தில் அசுர பலம் பெற்றவனாக தானு ஸ்ரீதேவியை விட்டுவிட்டு கோபத்தோடு ஹரியை கெட்டியாக பிடித்து கொண்டு உலுக்கலானான். ஸ்ரீதேவி முகம் வெளிர ஓடிப்போய் அம்மாவை கட்டி கொண்டாள். எனக்கு தாண்டா கல்யாணம்னு சொன்ன, நீ ஏண்டா மாலை போட்டுண்ட? பொய் தானே சொன்ன. ஸ்ரீதேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பொய் தானே சொன்ன. ஹரியை பேய் மாதிரி உலுக்கினான். விடு அவனை. நாகு தானுவை இழுக்க அவனையும் பலம் கொண்ட மட்டும் பின்னால் தள்ளிவிட்டான். நாகு நிலை தடுமாறி கீழே விழப்போக ஹரியின் அப்பா அவனை பிடித்து கொண்டார். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. இப்படி ஒரு ஆவேசத்தை அவனிடம் இதுவரை கண்டது இல்லையாதலால் என்ன செய்வதென்று புரியாமல் அனைவரும் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றனர். அவரை விடுதானோ? ஸ்ரீதேவி கத்தினாள். எல்லாம் பார்த்துண்டு நிக்கிறேளே, அவனை இழுத்துண்டு போய் ரூம்ல தள்ளி போட்டுங்கோ. தொடர்ந்து அலறினாள். ஹரி திமிரினான். தானுவை தள்ளிவிட்டு விடுபட முயன்றான். தானுவின் விரல் நகங்கள் பட்டு முழங்கையிலும் முகத்திலும் கீறல்கள் விழுந்தது. விடு தானு, இப்படியெல்லாம் பண்ணா ஸ்ரீதேவி பயப்பட மாட்டாளா?
சமர்த்தா இருக்கணும்னு சொன்னனா இல்லையா? நல்லதனமாக சொல்லி அவன் ஆவேசத்தை குறைக்க முயன்றான். போடா நாயே, என்னை ஏமாத்திட்டு நீ ஸ்ரீதேவிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்ட. உன்னை கொன்னுடுறேன் பார். என்னையா ஏமாத்தின? தானு பல்லை கடித்து கொண்டு அவனை நெட்டி தள்ளியதில் ஹரி பின்னால் சென்று கிணற்று சுவரில் மல்லாந்து விழுந்து சமாளித்து கொண்டு எழுந்து நிற்பதற்குள் தானு மீண்டும் பாய்ந்து சென்று அவன் மேல் சாய்ந்து அவனை அமுக்கி கழுத்தை நெரிக்க முயன்றான். ஆள் ஆளுக்கு அலறினார்கள். நாகு பிரம்பை எடுத்து கொண்டு வந்து அடித்த அடிகள் எல்லாம் பயனற்று போயின. வெளியில் வலி கூட தெரியாமல் வெறியில் வலி கூட தெரியாமல் போயிற்று. அடித்து அடித்து நாகு சோர்ந்து போனான். கிட்டே வந்தவர்களை எல்லாம் காலால் உதைத்து தள்ளினான் தானு. ஸ்ரீதேவி அலறியபடி ஓடி வந்து ஹரியை காப்பாற்ற முயன்றாள். நீ போ ஸ்ரீதேவி, நீ நல்லவ, இவன்தான் மோசம். இவனை கொன்னுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன, நாம பாட்டெல்லாம் பாடலாம், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இவன் என்னை ஏமாத்திட்டான் தெரியுமா? விடுதானு, அவனை விடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அவன் விளையாட்டுக்கு சொல்லி இருப்பான். அவனை விடு. ஸ்ரீதேவி அவனை குத்தினாள். நாகு ஹரியை பிடித்து இழுத்து விடுவிக்க முயன்றான். குழப்பத்திலும் பயத்திலும் ஹரிக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறதோ என்கிற பதட்டத்திலும் என்ன செய்கிறோம் என்றே புரியாமல் ஸ்ரீதேவி தானுவின் காலை தன் பலம் அனைத்தும் திரட்டி மாறிவிட்டு ஒரே தள்ளாய் அவனை தலை குப்புற கிணற்றுக்குள் தள்ளினாள். ஹரியை பிடித்திருந்த தானுவின் பிடி நழுவ பெரும் அலறலோடு அவன் கிணற்றுக்குள் மறைந்தான். பெரும் சப்தத்தோடு எதிலோ மோதி சப்தமற்று போனான். கடவுளே, என்ன காரியம் நீ பண்ணிட்ட? அனைவரும் குரல் எடுத்து அலற ஸ்ரீதேவி பேந்த பேந்த விழித்தாள். தான் செய்த காரியம் என்னவென்று சில நிமிடங்கள் கழித்துத்தான் அவளுக்கே உரைத்தது. அடி வயிற்றில் இருந்து குரல் எடுத்து வீல் என்று அலறியபடி உடல் நடுங்க கிணற்று சுவரில் சாய்ந்து உள்ளே எட்டி பார்த்தவள் விழிகள் நிலை குத்தியது. மண்டை உடைந்து தானு கிணற்று நீரை சிவப்பாக்கி செத்து போயிருந்தான். கிணற்றை சுற்றி நின்று அத்தனை பேரும் அழுகையும் பதட்டமுமாய் செய்வதறியாமல் எட்டி பார்த்தார்கள். ஸ்தம்பித்து போய் பிரம்மை பிடித்தாற்போல் நின்றிருந்த ஸ்ரீதேவியை அணைத்து கொண்டு ஹரி கிணற்றடியில் இருந்து நகர்ந்து வந்தான். துளசி மாடத்திற்கு அருகில் அவளை உட்கார வைக்க எந்தவித உணர்ச்சியும் இன்றி சிலை மாதிரி அமர்ந்திருந்தாள். ஸ்ரீதேவி, இங்க பாரு, என்னடியாச்சு? வசந்தா அத்தை ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் அடித்து வாயிலும் ஊற்றினாள். முதுகை தடவி அவளை ஆஸ்வாசப்படுத்த முயன்றாள். நான் கொன்னுட்டேன், ஈனஸ்வரத்தில் முனகினாள். தொபுக்கடின்னு தள்ளி விட்டுட்ட. சாக வேண்டியவன் தான் அவன், விடு, நீ கொல்லல, சரியா? வசந்தா அத்தை பரிவோடு அவளை அணைத்து கொண்டு சமாதானப்படுத்தினாள். யாருக்கும் பயனற்ற ஜீவன் என்பதாலோ என்னவோ துக்கம் குறைந்து அதிர்ச்சி மட்டுமே தேங்கி நிற்க அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். 2 பேர் கிணற்றில் இறங்கி தானுவை வெளியில் எடுத்து போட்டார்கள். பைத்தியம் என்பதாலும் தவறி விழுந்து இறந்து விட்டான் என்ற வாக்கு மூலங்களாலும் போலீஸ் கேஸ் பதிவாகாமல் இறுதி காரியங்கள் சிக்கலின்றி நடந்து முடிந்தது. ஸ்ரீதேவி பிரம்மை பிடித்தாற்போல் படுத்திருந்தாள். 2 நாள் ஆகியும் அவள் தெளியவில்லை. எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு இருந்தவள் விழிகள் யார் மேலும் நிலைத்து பார்க்க மறுத்தன. என்னாச்சு இவளுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே, பயமா இருக்கே. அம்மா புலம்பினாள். நாகு டாக்டர் ஒருவரை அழைத்து வந்தான். பயப்பட ஒண்ணுமில்ல, ஏதோ ஷாக் தான், சரியா போயிடும். டாக்டர் ஏதோ பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்து விட்டு போனார். மேலும் 2 நாட்கள் மௌனமாய் கழிந்தது. விடிந்தால் புது வருடம். உலகமே கோலாகலமான மனோநிலையில் இருக்க ஸ்ரீதேவி கட்டிலை விட்டு எழுந்தாள். தானுவின் பெருங்கூச்சலும் தொபுக்கடீர் என்று அவன் கிணற்றுக்குள் விழுந்த சப்தமும் காதுக்குள் இறைச்சலாய் கேட்க காதை பொத்தி கொண்டாள். அவள் கால்கள் அனிச்சையாய் தானுவின் அறை நோக்கி நடந்தன. பழைய பேசும் படங்களும் பொம்மையும் அறை முழுக்க இறைந்திருக்க தானு இல்லாத அறை வெறிச்சிட்டது. கட்டிலில் ஸ்ரீதேவியை காணாமல் அம்மா பதறி எழுந்தாள். அவளை தொடர்ந்து மற்றவர்களும் அவளை தேடினார்கள். எங்க இருக்க ஸ்ரீதேவி? ஆள் ஆளுக்கு அழைத்த குரல் எதுவும் ஸ்ரீதேவியின் காதில் விழவில்லை. தானுவின் புத்தகங்களுக்கு நடுவில் மரவட்டையாய் சுருண்டு படுத்திருந்தாள் அவள். கதவு உள்பக்கமாய் தாளிடப்பட்டிருந்தது. இங்க இருக்கா? யாரோ குரல் கொடுக்க திபு திபுவென்று அந்த அறை நோக்கி ஓடினார்கள். இங்க என்னடி பண்ற? எழுந்து வாடி. ஸ்ரீதேவி, என்னாச்சு உனக்கு? அம்மாவின் கத்தல் கேட்டு மெல்ல கண்கள் திறந்து பார்த்தவள் முகத்தில் தெளிவில்லை. தானுவ நான் தொபுக்கடின்னு கிணத்துல தள்ளினேனே.
அவன் வெளியில வந்துட்டானா? இங்க காணலையே, எங்க போனா? இன்னும் கிணத்துல தான் இருக்கானா? குழறலாய் பேசினாள். தெய்வமே, இவளுக்கு என்னமோ ஆயிடுத்தே! அம்மா சுருண்டு உட்கார்ந்து தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதிர்ச்சியில புத்தி கலங்கி இருக்கும். டாக்டர் கிட்ட காட்டினா சரியா போயிடும். நீ கவலைப்படாத ரமணி. வசந்தா சமாதானப்படுத்த இன்னும் பெரிதாய் அழ ஆரம்பித்தாள். கதவை திற ஸ்ரீதேவி. ஹரி கண்ணீரோடு கெஞ்சினான். மாட்டேன், இங்கதான் இருப்ப. தானு வந்தாதான் கதவை திறப்ப. ஸ்ரீதேவி பிடிவாதமாய் சொல்ல அனைவரும் அதிர்ச்சியோடு என்ன செய்வதறியாமல் அவளை பார்த்தார்கள். கடவுளே, இந்த அறையை காலியாவே விட்டு வைக்க மாட்டியா? பாட்டியின் அழுகை அடி வயிற்றை கலக்கியது. ஹரி நடுநடுங்கினான். நீ பயப்படாத ஹரி, அவளுக்கு ஒண்ணும் இல்ல, ஷாக் தான். கதவு உடைச்சிடலாம். ஒரு கார் கிடைக்கிறதா பாரு, அள்ளி போட்டுண்டு சென்னைக்கு போயிடு. இடம் மாறினா சரியாயிடும். தேவைப்பட்டா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டிடு. நாகு அவனை அனுப்பிவிட்டு கதவை உடைக்க ஆரம்பித்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.